நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சந்திக்க வைத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை நாம் வளர்த்து வருகிறோம். இந்த நேரத்தில் ஒரு சில ஞாபகமூட்டலை உங்களுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். பெற்றார்கள் என்ற அடிப்படையிலே சில வேளைகளில் நாம் மறந்து சில விடயங்களை செய்து விடுவோம். சில விடயங்கள் படிக்காமல் நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் நாம் வளர்த்துருவோம். அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். பிள்ளை வளர்ப்பில் சில இடங்களில் நாம் பிழை விட்டு விடுவோம். அவைகளை எல்லாம் சரி செய்து கொள்வதற்காக ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விசேடமாக ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள், அதாவது உளவியலை அதிகம் பேசுவதை விட அவர்களுக்கு அதிகமாக அறிவுரைகளை சொல்லுங்கள், இஸ்லாத்தை கலந்து நிறைய பேசுங்கள் என்று நிறைய வேண்டுகொண்டார்கள். அந்த வகையில் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தலைப்பை அமைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இந்த அவைக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இங்கே நீங்க சமூகம் தந்திருக்கிறீங்க. முதல்ல நாம் ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வரணும் என்பதை நீங்கள் புரிந்தால்தான் நான் பேசுவது உங்களுக்கு புரியும். ஏதோ எதுக்கு வந்தோன்னு தெரியலண்டா, ஆண்களும் வந்திருக்கிறீங்க, வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு ஆண்களும் வந்திருக்கிறாங்க, பெண்களாகிய நீங்களும் வந்திருக்கிறீங்க. எதை பேச போகிறோம், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இந்த நேரத்தை செலவழிக்கணும், நான் ஏன் பேசணும், நீங்கள் ஏன் கேட்கணும், அதை புரிந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவது கட்டமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அன்பிக்கினியவர்களே, நம்ம எதை பற்றி பேச போறோம்னா உங்கள் பிள்ளைகளை பற்றி பேச போகிறோம். நீங்கள் ஒரு பேனா எடுங்க, ஒரு புக் எடுங்க, அதில் இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்தத்தை எல்லாம் எழுதுங்க. பெண்களாகிய நீங்கள் என்னெல்லாம் நகை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் போடுங்க. ஆண்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர்கள் உழைத்து உங்களுக்கு தந்ததையெல்லாம் போட்டு எழுதுவோம். உட்கார்ந்து எழுதி கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. சில பேருக்கு லட்சமாக வந்து மீயும், சில பேர்களுக்கு கோடி கோடியாக காட்டும் கணக்கு. இவ்வளோ காலத்தில் ப்ராஃபிட் தான், இவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறோம், வாசல் காணி பூமி அது இது வாகனம் எல்லாம் வரும். ஆனால் இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்கிறது உங்கள் மடியில் உள்ள குழந்தை, உங்கள் பிள்ளை. சில வேளை உங்களுடைய முழு சொத்தையும் பாப்பா முகத்தில் கரிய பூசிட்டு ஏதோ மூக்களையும் வாயிலையும் ஏதோ வச்சுட்டாருன்னு வைங்க, ஊருக்கு முன்னாடி தலை காட்ட முடியாத அளவுக்கு, நெஞ்சு வருத்தத்திலே இறந்து போயிருவோமோன்னு நினைக்கிற அளவுக்கு அதிபயங்கரமான சோகத்துக்குள் ஆக்கப்பட்ட பெற்றார்களை நான் பார்த்திருக்கிறேன். தேம்பி தேம்பி அழுது சில வாப்பாமார்கள் சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் கூட சொல்லியிருக்கிறார்கள். சில தாய்மார்கள் ஏன் இவர்களை பெத்து போட்டோம்னு புரியலையே என்று துடிக்கிற அப்படி ஒரு தாய் பேசவே மாட்டா. என்றாலும் அவருடைய அவல நிலை அவர்களை அப்படி பேச வைத்திருக்கிறது. அப்படி என்றால் இத்தனை சொத்து இவ்வளவு நேரம் நீங்கள் கழிச்சது, இவ்வளவு காலமாக நீங்கள் சிறுக சிறுக சேர்த்தது, அது உங்களுக்கு பிளஸ்ஸா மீயுமா? நீங்க கொடுக்க போறீங்க அடுத்த சந்ததி, அவங்க கையில தான் கொடுத்துட்டு போறீங்க. அவர்களை நல்லபடியாக வளர்த்தாதான் அது இவ்வளவு கால உழைப்புக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா என்ன, இந்த பிள்ளையோட பெருமதியில தான் நெச்சு எல்லா பெருமதியும் வரும். நீங்க கோடி என்று கணக்கு போட்டதெல்லாம் உங்க புள்ள பெருமதியை போட மறந்துருப்பீங்க. அது எவ்வளவு பெருமதி? அது கோடி பெருமதியா அல்லது கோடியை சாப்பிட்டு விழுங்குற மாதிரி பெருமதியா? அவருக்கு பேர் என்ன? நீங்க அவரை வளர்த்து விட்டு அனுப்பின உடனே 4 பேர் உங்களுக்கு நல்ல பேசுறார்களா? யாரு பெத்து போட்டதோ தெரியாது. இந்த அளவுக்கு பிரச்சனை படுத்துறாண்டி உங்களை நோவிக்கிற மாதிரி மக்கள் பேசுறார்களா? இதை நீங்கள் கவனத்தில் கொண்டா இந்த நேரம் உங்களுக்கு பெருமதியா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப பேச போறது சமையலை பத்தி இல்லை. நீங்க என்ன சமைச்சு போட போறீங்க, இவ்வளவு டேஸ்டா சமைக்க போறீங்க, அது ஏன் பொறுப்பு இல்லை. இப்ப நாங்க பேச போறது உங்க பிள்ளைகள் பயனுள்ள பிள்ளைகளா? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். நானும் ஒரு தகப்பன், நீங்க தாய்மார்கள், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டி வரும். ஒரு நாள் அவசரமான ஒரு நாள். இன்றைக்கு பலர்களுக்கு அந்த நாட்கள் உதயமாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய நாள், அவரை போய் கபரில் அடக்கிறோம். நாளை என்னுடைய நாள், உங்களுடைய நாள். நாளைக்கு மெசேஜ் வரும் போன்ல, இன்னார் மவுத் ஆகிட்டார். இன்றைய தினம் ஒரு டாக்டர் இலியாஸ் என்பவர் மவுத்தாக இருக்கிறார். அப்படி என்றால் நேற்று மாலை வரைக்கும் ஒருவர் பேசியிருக்கிறார்கள், பேசினவர்கள் என்னோடு சொன்னார்கள். ஆனால் நேற்று மக்ரிப் நேரம் அவர் இறந்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்குரிய அஜலை அந்த நேரத்தில் தீர்மானித்திருக்கிறான்.
நேற்று இரவு அவருடைய நேரம் என்றால் இன்னொரு நாள் வரும், அந்த நாளில் எங்களுடைய நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் அவசரமாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போயிடுவோம். வெள்ள ஆடைகளால் நம்மளை சுத்தி கஃனிடப்பட்ட அந்த ஆடைகளோடு நம்ம போய் 6 அடி மண்ணறையில் நிரந்தரமா மறுமை வரைக்கும் வசிக்க போயிடுவோம். அந்த வீட்டுக்கு நாம் போறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் விட்டுட்டு தான் போகணும். வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் விடணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வானா, இறுதியாக மையவாடிக்கு வந்து எல்லோரும் குழுமுவாங்க. லாஸ்டா உறவினர்களும் நண்பர்களும் பழகினவர்களும் எல்லோரும் வருவார்கள். எல்லோரும் வந்து பிரார்த்தித்து விட்டு அந்த 6 அடி கபரில் அவரை அடக்கி விட்டு போய் விடுவார்கள். அந்த இருட்டு அறையில் எல்லோரும் போகிற நேரம் ரப்புல் ஆலமீன் ஒரு வேலை செய்வானாம். லாஸ்டா போறவருடைய காலடி சப்தத்தை இவருக்கு கேட்க வைப்பானாம். எல்லோரும் உங்களை விட்டு போய்விட்டார்கள். ஒரு இருட்டு அறையில் தன்னந்தனியாக 4 நாட்கள் இருப்போமா? முழு வாழ்க்கையும் அங்கு கழிக்க போகிறோம் என்றால் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய சொத்துகளில் மிகச்சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன், சாலிஹான புள்ள. வலது என்று சொல்லவில்லை, பிள்ளைகள். கெட்ட புள்ள நல்ல புள்ள, 2 பிள்ளைகள் இருக்குது. நீங்க விட்டு செல்கிற பிள்ளை எந்த புள்ள? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதுவுல அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய, என் உம்மா மௌத்தாயிட்டாங்க என்பதற்கு பிறகு ஞாபகம் வருகிற நேரம் எல்லாம், யா ரப், என் தாய், யா அல்லாஹ், என் தாய் இப்படிப்பட்டவங்க, யா அல்லாஹ் என்று மன்றாடி ரப்பிடம் கெஞ்சி என் தாயை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு யா அல்லாஹ் என்று கெஞ்சக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்க விட்டுட்டு போனீங்கண்டா நீங்க விட்டு செல்லக்கூடிய சொத்துகளில் மிகச்சிறந்த சொத்துன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த மாலை நேரத்தில், இந்த குறுகிய நேரத்துக்கு நாம் என்ன பேச போகிறோம் என்றால், நம்முடைய வளர்ப்பு என்ன வளர்ப்பு? அந்த வளர்ப்பு சாலியான ஒரு பிள்ளைக்கு உரிய வளர்ப்பாக இருக்குதா, அல்லது நாம் ஏதாவது கோட்டைகள் விட்டுட்டோமா? என்ன வளர்ப்பில் நாம் வளர்த்திருக்கிறோம், எப்படி வளர்க்கணும் என்பதை, என்ன எப்படி வளர்க்கணும் என்று இவங்க சொன்ன தலைப்புல பேச இயலாது. ஏன்னா அவர்கள் சொன்ன விதத்தில் நான் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் திரும்ப திரும்ப நாம் ஒழுங்கா வளர்த்துட்டோமா, வளர்ப்புக்காக நாம் என்ன பண்ணணும் என்பதைத்தான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். முதல் விஷயம், இது பாடசாலை என்பதனால் நீங்க எல்லாம் பெற்றார்கள், அதிகமாக பெற்றார்கள். உங்க பிள்ளைகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்பார்கள். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல உங்க பொறுப்பு என்ன? அதிகமான தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூல் அனுப்பிட்டோம், ஸ்கூல் பார்த்துக்கொள்வாங்க, அவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்களே. நாங்கள் ஸ்கூலுக்கு பேக் ரெடி பண்ணணும், டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும், பிள்ளைக்குரிய வாட்டர் பாட்டில் கொடுக்கணும், பிள்ளை அனுப்பி வைக்கணும், திரும்ப கூட்டி வரணும். இதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சில தாய்மார்கள் நினைச்சிருக்கிறாங்க. அன்பிற்கினிய தாய்மார்களே, والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அதனோட நிக்காது. இந்த பொறுப்பு அதை விட ரொம்ப கூடுதலான ஒரு ஏரியாவை கவர் பண்ணணும். அதை நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இது புத்தகன் டவுன் ஃபாத்திமா அப்படின்றோம். நான் கேட்குறேன், ஃபாத்திமா பாடசாலையிலேருந்து ஒரு பெருபேறு வரும். எனக்கு இந்த ஏரியாவுடைய இப்போ அண்மை கால அறிக்கை எனக்கு தெரியாது, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, என்ன ரேஷியோன்னு எனக்கு தெரியாது. என்றாலும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் நல்ல ரிசல்ட் ஒரு அளவு வரணும். இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். புத்தளம் ஃபாத்திமாவோட ரிசல்ட்டோட இப்போ கொழும்புல, இலங்கையிலேயே முதல் தர 10 பாடசாலைகள்னு 10 பாடசாலை எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ரோயல் காலேஜ் எடுப்போம். ரோயல் காலேஜ் எடுத்துக்கொண்டா இந்த ரோயல் காலேஜில் ரிசல்ட்ஸ் பெஸ்ட் ரிசல்ட்ஸாக வருது. ஒரு 10 டாப் 10க்குள்ளே அது வந்துடும். போன ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான், அதுக்கு முந்தின ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான், அதுக்கு முந்தின ஆண்டும் டாப் 10க்குள்ளே தான் காலமாக நம்ம பார்க்குறோம். அந்த தான் நல்ல பேரு போடுது. இப்போ இது டவுனுக்குள்ளே உள்ள பாடசாலை. இதை விட கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன பாடசாலைகள் இருக்கும். இங்கே 100க்கு 80% பாஸ் ஆகிட்டாங்கன்னா 100 பேர் படித்தா 80 பேர் ஓஎல் பாஸ் பண்ணுறாங்க. சில இடங்கள்ல 50 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பாடசாலை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி தெரியுமா? பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் சில பாடசாலைகளுக்கு போய் சேர்க்கிறோம். ஒரு சில பாடசாலைகளில் 100 பேர் படித்தா 80 பேர் பாஸ்ன்றாங்க. ஒரு சில பாடசாலையில் 100 பேர் படித்தா 50 பேர் பாஸ்ன்றாங்க. காலங்காலமாக இந்த அறிக்கையை பார்க்குறோம். நான் ஸ்பெஷலி கொழும்புல சொன்னால் ரோயல் காலேஜ் ஆண்களில் தேவி பாலிகா, அதே மாதிரி விசாகா பெண்களில் ஆனந்த, இந்த மாதிரியான பெரிய பெரிய பாடசாலைகள்
இன்னும் கொழும்பு முஸ்லீம் பாடசாலை ஏன் நான் பேசலைன்னா 21 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கு கொழும்பு மத்தியில். 21 பாடசாலையில் ஜாகிரா கல்லூரி தான் கொஞ்சம் முன்னல்ல நிற்கும். அதில் அது செமி கவர்மெண்ட். ஸோ மற்றதெல்லாம் பின்னாடி நிற்கும். இந்த முஸ்லீம் பாடசாலையில் எடுத்துக்கொண்டாலும் ஜாகிரா தான் எப்பயுமே வரும். மரதானில் உள்ள ஜாகிரா அதான் எப்பயுமே முன்னாடி வரும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அது எப்படி பாது ஒரு ஆண்டு இவங்க வந்தா இன்னொரு ஆண்டு இன்னொரு ஸ்கூல் வரணுமா இல்லையா? இன்னொரு ஆண்டு இன்னொன்று வரணுமா இல்லையா? ஒரு ஆண்டு இது வரும், அப்புறம் மணல் குண்டுவோம், அப்புறம் பக்கத்துல தில்லையாடி எண்ணுவோம். ஏதாவது ஒரு ஸ்கூல் வரணும், மாறி 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 வரணும். அது எப்படி ஒரு ஸ்கூலே முன்னாடி வர்றது? இத்தனை ஆண்டு காலமாக டாப் 10ல எப்படி இருந்துச்சு? இதை நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு நீங்க தான் பதில் தரணும். ஏன்னா என் பிரச்சனைக்கு நீங்க சொன்னாதான் உங்க பிரச்சனை எனக்கு பேசலாம். என்ன நான் கேட்கிறேன்டா, இந்த ஸ்கூல் எல்லாம் இப்படி வர்றதுக்கு என்ன ரீசன்? பாட புத்தகம் ரீசன் ஆயிருக்குமோ? சரி, புக்கை பரட்டி பார்த்தா ஃபாத்திமாவில் என்ன புக் கொடுத்தாங்களோ அடடா அதுதான் ரோயல் கல்லூரிலையும் கொடுத்துருக்கிறாங்க. எந்த பாட புத்தகம் வந்து டெக்ஸ்ட் புக் கொடுக்கப்பட்டுச்சோ அங்க வேற இங்க வேறையா இல்லை. ஒருவேளை டீச்சர் மார்க்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு தேடி பார்த்தா அரசாங்கம் கொழும்பு ரோயல் கல்லூரிக்குன்னு தனி டீச்சரை வச்சு ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி ரோயல் டீச்சர் மார்க்கில் போயவங்கலாம் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டா ஃபாத்திமாவில் உள்ள டீச்சர் அங்கே போகலாம், அங்கே உள்ள டீச்சர் இங்கே வரலாம், டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போகலாம். அப்போ அப்படி ஒரு டீச்சர் பாகுபாடு இல்லை. அப்போ யார் இருக்கலாம்? ஒருவேளை பில்டிங் எல்லாம் நல்லா இருக்குதோ, ஏசி போட்டு குழுக்குலண்டு அதனால உட்காந்து படிக்கிறாங்களான்னு போய் பார்த்தா ஃபாத்திமாவில் என்னையோ அதான் ரோயல்லையும் அதான் ஆனந்தலையும் எந்த மாற்றம் இல்லையா? அப்போ எதுவாக இருக்கும்? கண்டுபிடிச்சிடணும். பிரின்சிபல் தான் காரணம், இந்த தலைமை தானே காரணம். நான் சொல்றது சரியா? பிரின்சிபல் தான் காரணமா இருக்கிறாரா? பிரின்சிபல் எடுத்து பார்த்தா அவரும் மாறி மாறி இருக்கிறாராம், அவரும் டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போறாராம். சரி, ரோயலுக்கு தனி பிரின்சிபல் செஞ்சு வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி இல்லையா? எப்படி டீச்சர்ஸ் மார்க்கில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சு வர்றாங்களோ, சில பேர் டிகிரி முடிச்சுட்டு வர்றாங்களோ, அவங்களுக்குள்ள SLTS இருக்குது, SLTS 1 2 3 SLPS இருக்குது. இவ்வளவுதான். ரோயலுக்கு வேற, ஆனந்துக்கு வேற, ஃபாத்திமாக்கு வேறன்னு இல்லை. அவங்க கிரேடிங்க்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் தான் அதுக்கு கிடைக்குமே தவிர அதை வைத்து இது ரோயலுக்குரிய டீச்சர் எல்லா டீச்சரும் வச்சுட்டோம் ஆய்வு பண்ணி இவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு போய் சேர்த்தாங்கன்னா அதுவும் இல்லை. லாஸ்டா நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், டீச்சரும் இல்லை, புக்கும் இல்லை, ஒண்ணுமே இல்லைண்டா. அப்ப ஏதாவது ஒன்று இருக்கணுமே. கிளம்பு 7ல இருக்கிறது. அதனாலதான் கிளம்பு 7 லேண்ட் எல்லாம் விலை தானே, அந்த மண்ணை மிதிச்சாலேயே படிப்பு வந்துடும். அதனாலதான் ரோயல் கல்லூரியில் இவ்வளவு பேரும் படிக்கிறாங்க. நான் சொல்றது சரியா? நான் வந்த முடிவு சரியா? நீங்க தான் சொல்லணும் இல்லையா? அப்ப ஏன் இப்ப இது டவுன்ல இருக்குது, இது ஒரு அளவு நல்லோம் வைங்களேன், இதுக்கு கீழே உள்ள சில பாடசாலை கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் கிராமங்கள்ல, அதுக்கு இந்த ரிசல்ட் வரலையே. மண்ணு தானே, அந்த மண்ணு டவுனை விட்டு தூரம், இந்த மண்ணு கொஞ்சம் டவுனுக்கு பக்கத்துல. ஸோ இதுல கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வருவது. உள்ள 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 போற நேரம் நான் ஒரு ஆள் ரிசல்ட் சொல்லல, திடீரென்று ஒரு புள்ள பாஸ், அது இல்லை, ஒட்டுமொத்த எவரேஜ் 100 பேர் படிச்சா 50 பேர் பாஸா, 80 பேர் பாஸா, அதான் கேட்கிறேன். ஸோ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப என்ன காரணமா இருக்கு? பிரின்சிபல் இல்லைன்ட்டீங்க. சரிப்பா, ஓஎல் பேப்பர் கொடுக்குறாங்களே, ரோயலுக்கு வேற பேப்பர், ஃபாத்திமாக்கு வேற பேப்பரா? எல்லாம் ஒரே பேப்பர் தானே வருவது. அப்ப நீங்க சொல்லுங்க, நிஜமா என்ன காரணமா இருக்கு? நான் தேடி தேடி பார்த்துட்டேன், மண்ணு சொன்னேன், அதுவும் இல்லைன்ட்டீங்க. டெக்ஸ்ட் புக்கும் சேம் தான், கிளாஸ் ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, டீச்சர்ஸ்ல எந்த பாகுபாடும் இல்லை, பிரின்சிபல்லையும் இல்லை. சரி, எதுல தான் பாகுபாடு? அப்ப எங்க, எதுக்கு, எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வருவது சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கு பேசலாம். ஏன்னா அதை செஞ்சு கொடுத்துடலாம், பிரின்சிபலோட பேசிட்டு கிளாஸுக்கெல்லாம் ஃபேன் போடணும்னா ஃபேன் போட்டு கொடுத்துடலாம், ரிசார்ஜ் வெளியே வர மாட்டான். இல்லைன்னா ஏசி போடலாம். நீங்க சொல்லுங்க, என்ன ரீசனுக்காக இது நடக்குது? பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா? அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க என்னடா பேரண்ட்ஸ் சப்போர்ட்ன்றாங்க. உண்மையா பேரண்ட்ஸ் சப்போர்ட்? நான் கேட்கிறேன், அந்த சின்ன பாடசாலையில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லையா? பெரிய பெரிய பாடசாலை மட்டும்தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா?
அது எப்படி அவங்க சப்போர்ட்டான பேரண்ட்டை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க? வர்ற டைம்ல நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட், நீங்களாம் சரி வராதீங்க போங்க அப்படி சொன்னாங்களா? அரசாங்கம் என்ன பார்க்குது? டிஸ்டன்ஸை தான் பார்க்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸை பார்த்துட்டு, ஓ இவ்வளோ தூரமா, சரி உங்கள் பிள்ளைய சேர்ப்போம், இல்லை சேர்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. நிஜமா அவங்க சொன்னது சரிதான். உண்மையாக ஒரு பாடசாலை பெஸ்ட்டாக வர்றதுக்கான மெயின் வளம் அங்கே உள்ள கட்டிடமோ ஃபேனோ லப்போ அது எதுவுமே இல்லை, பெற்றார்கள். இவங்க சரியாக இருந்தால் பாடசாலை டெவலப் ஆயிரும். அது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு தாய், நான் ஒரு தாயை பொறுத்தல ஆர்வம் உள்ள பெற்றார் ஆர்வம் இல்லாத பெற்றார்ன்னு நான் பிரிப்பேன் ரெண்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறக்கம் பாசத்தை நான் பிரிக்க இயலாது. எல்லா தாய்மார்களும் அவங்க பிள்ளையோட இறக்கம் தான், அதை பிரித்து பேச இயலாது. ஆனால் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்க இறக்கம் இல்லைன்னு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் கிராமத்தில் உள்ளவங்க சின்ன பாடசாலை அனுப்புறவங்களாம் ரொம்ப உயிர் மாதிரி இறக்க வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இது படிக்கணுமா, புள்ள எவ்வளோ படிக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ அக்கறையாக இருக்கணும் என்பதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த ஆர்வம் உள்ள பெற்றார் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரத்னபுரியில் குழந்தை பிறக்கும், வயிற்றுல குழந்தை பிளான் பண்ணிடுவாங்க, ரோயல் பக்கத்திலே வீடு எடுத்துருவோம் அல்லது ஒரு கூலிக்கு போயிடுவோம், ஸ்கூலுக்கு அங்கே சேர்க்கணும், மந்திரிமார்கள் புள்ள அங்கே வர, பெரிய பெரிய ஆட்கள் புள்ள வர, இந்த தாய் தண்ட புள்ளைய கொண்டு போய் ரோயலுக்குள்ள எப்படியோ உள்ளக்குள்ள சேர்க்கணும் என்பதில் ஆர்வமாக நிற்பா. இதை மாதிரி இந்த டவுன் ஏரியா பக்கத்துள்ளவங்களும் வந்து இங்கே சேர்த்திருப்பீங்க. சில வேளை ஆர்வமாக நாங்கள் ஃபாத்திமாவுக்கு சேர்க்கணும் என்றும் சேர்த்திருப்பீங்க நீங்கள். இதனால் இந்த ஆர்வமான பெற்றார்களை பொறுத்தல்ல அவர்கள்லாம் ஒரு இடத்துல பெரும்பாலும் சேர்ந்துருவாங்க. அந்த பெற்றார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை வீட்டில் இருந்தே மோட்டிவ் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு காரணம்டா அந்த உம்மா பின்னாடி இருந்து பார்த்தா. அதனால தான் இன்றைக்கு படிச்சுட்டு வந்தீங்களா, புக் எடுங்க பாருங்க. இதனால தான் ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகளாக அந்த எது மாறினாலும் டீச்சர்ஸ் மாறுறாங்க, பிரின்சிபல் மாறுறாங்க, சிலபஸ் மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் அங்கே வர்ற பெற்றார்கள் மட்டும் மாறல. அங்கே உள்ள பெற்றார்கள், ஆர்வம் உள்ள பெற்றார்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான வளம் நீங்கள் தான். நாளைக்கே இந்த ஸ்கூலை ரோயல் ஆக்கணும்டா ஆக்கலாது, ஆனால் ஆக்கி தான் ஆகணுமெண்டா ஆக்கலாம். எப்படி? நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களை உட்கார வச்சு தொடர்ந்து அறிவுரை சொல்லிகிட்டே இருந்து எட்யூகேட் பண்ணப்பட்டால் நீங்கள் ரொம்ப திறமையான பெற்றார்களாக மாறிடுவீங்க. நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, வர்ற ஒவ்வொரு பிள்ளையும் பதம் பார்க்கப்பட்டு பாடசாலைக்கு அனுப்பப்படும். மெல்ல மெல்ல பார்க்க பாடசாலை ரிசல்ட் மேலே போகும். எந்த அளவுக்கு? ஏன்னா நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் படிப்பிக்கிறோம். பெற்றார்களாகிய நீங்கள் அதை புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, பிள்ளைகளை இப்படித்தான் படிப்பிக்கணும் விளங்கிட்டீங்கன்னு வைங்க, பார்க்க போட்டி போடுற பாடசாலையை இலங்கைக்கே இது வந்து முன்னாடி நிற்கும். ஸோ இந்த வளத்தை அதிகமாக பெற்றார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றார்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, என்ன மாதிரி படிப்பிக்கிறது, இது நிஜமா அடிக்க ஒரு முறை சொல்லிக் கொடுக்கப்படணும். இந்த கேட் அதிகமான படித்தவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படணும். அவங்க வந்து உங்களுக்கு அறிவூட்டணும். நீங்கள் வீட்டிலேருந்து அதை செய்யணும். செய்கிற நேரம் இந்த மாற்றத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு புரியுது ஏன் உங்களை உட்கார வச்சு நாங்கள் பேசணும். நீங்கள் உங்களுக்கு மிக பெருமதியான சொத்து உங்கள் பிள்ளை. இந்த பிள்ளைய நல்ல முறையில் நீங்கள் வளர்த்தெடுக்கணும்டா அதுக்கு பல அறிவுரைகள் உங்களுக்கு தேவைப்படுவது. அவைகளை கொண்டு போய் பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் அதிசய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால இன்றைக்கு நான் அந்த சைக்காலஜியெல்லாம் பேச போகிறேன்னா இல்லை, எவ்வளோ ஆண்டுகள் பேசியும் இருக்கிறோம். புதிய புதிய விடயங்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அவைகள் இன்றைக்கு பேசுகிற நாள் இல்லை. படிங்க என்று தான் எனக்கு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு பாடத்தை எடுத்தாலே டைம் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு நீங்கள் படித்து பிள்ளைகளை படிப்பீங்க. நான் ஒரு விஷயத்தை அனுபவத்திலேயே கண்டேன். படிச்சுட்டு இந்த சைக்காலஜி படிக்கிற நேரம் படித்து போட்டு இது இலங்கையில் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்குற நேரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏனண்டா பிள்ளைகள் அவங்க ஆரம்பத்தில் ஒரு பருவம் இருக்குது. அந்த பருவத்தில் அவங்க பூஸ்ட் பண்ணினா சுபஹானல்லாஹ் புள்ள நிலைமை வேற. வெளிநாடுகள்லாம் இதை அப்ளை பண்ணுறாங்க. நான் ஆச்சரியப்பட்டு எங்கள் நாட்டில் பிள்ளைய ஒன்றாம் புள்ள ஆக்கணும் என்பது கும்மாமார்கள் நிறைய கஷ்டப்பட்டு படி அந்த கிளாஸ் இதெல்லாம் போடுறாங்க. அல்லாஹ் இயற்கையிலே ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். 3.5 வயசுல 3.5 சில பிள்ளைகளுக்கு டிஃபரெண்ட் ஆகும். அதை தான் டச் பண்ணணும்.
அமெரிக்காவில் ஐரோப்பாவில் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணுவாங்க. நான் படிச்சு போட்டு ஆச்சரியப்பட்டேன். எது படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமோ, எந்த பருவத்தில் எதை கொடுக்கணுமோ அதை குழி தோண்டி நம்ம மக்கள் தெரியாம புதைக்கிறாங்க. வேணுமென்று இல்லை, அவங்களுக்கு பெருமதி தெரியல, குழி தோண்டி புதைச்சிட்டு பிள்ளைய வளர்க்க பார்க்குறாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, அதனால் நான் பேசிக்கலி தொட்டு காட்டுவேன், சில விடயங்களை தொட்டு காட்டுவேன். இந்த கேட்ல இருந்து வெளியே போற நேரம் எனக்கு ஒன்று வேணும், நாம ஒரு உணர்வை சுமந்து போகணும். நமக்கு கொஞ்ச கால பீரியட், எங்க பிள்ளைகளை பொறுத்தளவுல நீங்க பெத்தெடுத்து ஒரு 15 வருஷம் உங்க தோல் கிட்ட வளர்ந்துருவாங்க பிள்ளைகள். அதுக்கு பிறகு மகன் உட்காருங்கண்டா அவர் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. 18 வயசாச்சுன்னா உங்க பேச்சே எரிச்சலா போயிடும். ஆம்பளை பிள்ளைக்கும் சில வேளை பொம்பளை பிள்ளைக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட் பருவங்கள் மாறும். சின்ன பருவத்தில் உங்களோட அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கும். உம்மாவை விட்டுட்டு போவே ஆகுது. கொஞ்சம் நீங்க அசந்துட்டீங்கன்னா அங்கே போயிட்டீங்கன்னா அழுது நிற்கும், எங்கம்மா போனீங்கன்னு கேட்கும். லேட்டர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் வேணும், தாயும் வேணும், உம்மாவும் வேணும், ஃப்ரெண்ட்ஸும் வேணும்ண்டுவாங்க. ஸோ அந்த ரெண்டும் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடாலசன்ட், அடல்ட்ஹுட் பருவம் வரப்போக்கில் ஆம்பளை பிள்ளைகளை பார்க்குறோம். வாப்பா பேசினாலே எரிச்சல், கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்கிறீங்களான்னு உம்மாட்ட சொல்லுவாங்க. போயிடுவாங்க, நண்பர்களோட வெளியே நின்றுட்டு வருவாங்க. வாப்பாட அறிவுரையை கேட்க விருப்பமே இல்லை. நம்ம அவ்வளவு காலம் வரைக்கும் திடீர்னு பார்ப்பீங்க 15 வருஷம் போயிருக்கும். திடீர்னு 2010 பிள்ளைய பெத்தெடுத்திருப்பீங்க, அது திரும்பி பார்த்தா அண்மை மாதிரி இருக்கும். 2010 இப்போ உங்க பிள்ளைக்கு 14 வயசு. இன்னும் கொஞ்ச நாள்ல மீசை வந்துடும், அவர் உங்க தோளுக்கு மேல வளர்ந்துருவாரு. சில வேளை வேகமா நாள் போச்சுன்னு சொல்லுவீங்க. அவர் இப்ப மூக்குல என்னமோ வைக்கிறாராம், நாக்கு கடியில் என்னமோ செய்கிறாராம், அவர் தப்பான காட்சிகள் பார்க்கிறாராம். நீங்க கண்ணீர் மழுக அழுது அழுது தேம்பி தேம்பி இருந்தா நீங்க நேரத்தை கடத்திட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப அழுது வந்து உட்கார்ந்து சில பேர் பேசுற நேரம் நான் அவங்க கண்களை பார்த்து என்ன செய்யலாம், அல்லாட்ட துவா மட்டும் தான் கேட்கலாம். ஏண்டா வெள்ளம் வர முன்னாடி அணைக்கட்டுவாங்க. இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். ஸ்க்ரூட் வந்த ஓன்னு உங்களோட பேசும். அப்ப எரிச்சலா பார்க்க கூடாது. பேசுற பருவத்துல பேசி சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லணும். அப்ப வாயடைக்க வச்சுட்டு 25 வயசுல என் மகன் வந்து பேசுவானா, இப்ப என்னையோட விளையாடுவான்டா வருவானா, அவன் தான் திருமணம் முடிச்சிருக்கிறான், நேரம் பிஸி, போன் எடுத்து சில வேளை பேசுறது ரொம்ப கம்மியா பேசிட்டு வச்சிருவாங்க. அதனால அந்தந்த பருவத்தில் அந்தந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்க பிள்ளைகள் எத்தனை வயசுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வயசுல இருந்தாவது பிள்ளைகளை பக்குவப்படுத்தணும்டா நீங்க கட்டாயம் படிச்சாகணும். அந்த பிள்ளைகளை வளர்க்குற மெத்தட் படிக்கணும். அவங்க ஒரு தப்பு பண்ணினா தப்புலேருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு படிக்கணும். எல்லாத்துக்கும் அடிச்சு உதச்சி மிதிச்சு செய்யலாமண்டா அது போய். என்னை பொறுத்தல அடிச்சு வளர்க்கலாமா என்று கேட்டீங்கன்னா அது விவாதத்துக்குரியது. அது இப்போ விவாதம் பண்ண இயலாது. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் அடி. அடிச்சு வாப்பா அடி தடியில மிதிச்சு பையனை செய்ய போற. சில பேர் சொல்லுவாங்க அடிச்சதுனால தான் இப்படி இருக்கிறான். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை வளர்த்தெடுத்தாங்க. அவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில ஆரம்பத்தில் இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வர முன்னாடி. அல்லாஹ் சொல்றான், குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார். எப்பா நீங்க நரகத்து விளிம்பில் இருந்தீங்க. நரகத்துல அதல பாதாளத்துல போட்டோன்னு வைங்க, நரகத்தில் அல்லாஹ் கொண்டு போய் பாதாளத்திலே போட்டு அதான் ரொம்ப கொடுமையான வேதனை. ஜென்னாவுல மேல, நரகத்தில் ஆக கீழே. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நரகத்தில் போட்ட யாரு லாஸ்ட் தெரியுமா? நீங்கப்பா. ஏன் நீங்க தெரியுமா? களத்து நெருக்கி குழந்தைய கொண்டீங்க. அகம்பாவம்டா அப்படி ஒரு ஆணவம். அந்த கௌரவத்துக்கு வரட்டு கௌரவம் இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப டேஞ்சர். அது ஒரு ஆளுக்கு பெருமை கூட்டிட்டு வைங்க, ஆளை கொண்டுருவான். அவன் கௌரவத்துக்காக எதையும் பண்ணுவான். அது ரொம்ப டேஞ்சர். அந்த காலத்து அரபிகளுக்கு மாதிரி ஒரு வரட்டு கௌரவத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. பயங்கரமான கௌரவம். பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்தா முகமெல்லாம் கருகி போயிடும், அப்படியே கருப்பாயிரும், ஸ்வத்த துச்சுவும். ஏனண்டா ஆம்பளை சிங்கம். இவ பொம்பளையை பெத்துட்டியா, அல்லாஹ் கொடுத்தது அவன் என்ன பண்ணுவான்டா அப்படியே போய் குழி தோண்டி புதைச்சி அடைக்கிறோம். அந்த மாதிரி கௌரவம். அந்த மக்களை திருத்துறதுனா லேசா நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு மைக்க பிடிச்சி 2 பஃபலை போட்டா 4 உரை நிகழ்த்தினா முடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? குடிபோதையோட வந்து முன்னாடி நிற்கிறார்கள். உங்கள்கிட்ட கேட்ட என்னப்பா தெரியும்? விபச்சாரம் தெரியும் என்பார்கள். ராத்திரி ஆனா நிலாவை பார்த்துட்டு பெண்களை ஆட விட்டு ஒரு பாபிக்யூவை போட்டு ஒரு கவிதையை படிச்சுட்டே இருப்பாங்க.
அதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு சாராயத்தை ஊற்றி குடிச்சிட்டே இருப்பாங்க. அரபுகளுடைய நைட் லைஃப் அவங்களுக்கு டே லைஃப் இல்லை. தெரிகிற இடமெல்லாம் கடுமையான வெயில் அடிக்கும் அல்லது கடும் குளிர் அடிக்கும், பெரிய மலைகள் தெரியும், பாலைவனம் தெரியும். அவர்களுக்கு வேற லைஃப் இல்லை. இரவானால் அவங்களுடைய ஹாபி பாட்டு படிக்கிறது. அவங்க அந்த அளவுக்கு அவங்க மொழிகளை கடும், உலகத்தில் அவங்கள மாதிரி மொழி வல்லமை வேற யாருக்கும் இல்லை. ஏனெண்டா ஒட்டகத்துக்கு மட்டும் 50க்கு மேலே சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் ஒரு பொருளுக்கு 50க்கு மேலே சொல்ல இயலுமா? ஒரு சொல்ல இது இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு சொல் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க வேலையே கவிதை. திட்டினாலும் கவிதை, பேசினாலும் கவிதை, ஏசினாலும் கவிதை, எல்லாத்திலையும் கவிதை. அவங்க கவிதையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இரவை கழிக்கிறதுக்கும் குடிப்பார்கள். அந்த குடிக்கிற சமுதாயத்தை உட்கார வச்சுட்டு ஒரு கட்டை கையில் கம்பை எடுத்து அடின்னு அடித்து திருத்தினார்களா ரசூலுல்லாஹ். அவங்க முகத்தில் சிரிப்போடையே இருந்தார்கள். அமேசிங். நீங்க எந்த தலைவரையும் போய் பார்க்காதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு கிரேட் ப்ரொஃபஸரை நான் பார்க்கவே இல்லை. இஸ் a பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்ட். என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் உள்ள எல்லா சைக்காட்ரிஸ்டும் சைக்காலஜிஸ்டும் ஒரு பக்கத்தில் வச்சாலும், ஒரு சமூகத்தை, ஜெர்மன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெஞ்சில் உள்ள ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மனிதர்களுடைய புரட்சி அது மக்காவிலையும் மதீனாவிலையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க சிரிச்ச விதம் மாறிச்சு, அவங்க அழுத நேரம் மாறிச்சு, குடுக்கல் வாங்கல் மாறிச்சு, அவங்க பேசுறதை தடுத்து கொண்டாங்க. நாங்கள் பயப்படுறோம் என்றாங்க. அழாதவர்கள் அழுதார்கள். புள்ளைய பெத்தெடுத்து கொண்டுட்டு தைரியமா நெஞ்ச நிமிர்த்து வர்றவர்கள்லாம் அழ வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து ஒருவர் தேம்பி தேம்பி அழுதார். தன் மகளை அவர் புதைத்த கதையை சொன்னார். இன்னொருத்தர் கொண்டதை சொல்லல. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், என் மகளை நான் புதைச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். அன்றைக்கு அழாமல் நெஞ்ச நிமிர்த்து போனவர் இன்றைக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று அழுகிறார். அழுது கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் எனக்கு பார்க்கலாமா யா ரசூலல்லாஹ்? ஏனென்றா அல்லாஹ் கேட்கிறான், பி ஐ தம்பின் குத்திலத், என்ன பாவமடா செஞ்சுச்சு உன் புள்ள, எதுக்குடா கொண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். உன் குழந்தைய அந்த கொலைகாரர்கள் சஹாபாக்களாக முன்னாடி நான் சொல்லுகிறேன், அவர்கள் கொலை செய்திருந்தார்கள், குடித்தார்கள், விபச்சாரம் பல்கி பெருகி இருந்தது. பெருமானார் எந்த கம்பை தூக்கினாங்க? எதால அடிச்சாங்க? எப்படி திருத்தினாங்க? எல்லாத்துக்கு மேல் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது, வீட்டுக்கு போய் நீங்கள் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி மாத்தினாங்க என்பதை தேடி படிங்க. தேடினா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காத நினைச்சிடாதீங்க, தேடினால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கூட்டம் அப்படியே மாறினார்கள். அவர்கள் இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆச்சு, எங்களை அள வைத்து விட்டார்கள். அவங்க யாரு? எங்க உறவுகளா? உறவுகள். இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் எப்படி மனித புனிதர்கள். குடித்து குடித்து இருந்தவர்கள், அங்கால் விபச்சாரம் செய்து இருந்தவர்கள். இவ்வளவு புனிதத்துவத்தை அடைந்தது கம்பாலையா? நான் அமெரிக்கன் சைக்காலஜி பேசவில்லை. அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அடிக்க வேண்டாம் என்பார்கள். அடிப்பதற்குரிய அளவும் இருக்கிறது இஸ்லாத்தில், நான் சொல்கிறேன். ஆனால் பெருமானார் கம்பை தூக்கி அடித்துத்தான் திருத்தினார்களா? அதுதான் உங்கள்ட்ட கேள்வி. பெருமானார் கம்பை தூக்கி அடித்து திருத்தினார்களா? அப்ப பிள்ளைகளை மாத்துறதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? அடிதான் ஒன்றுண்டா. அடிச்ச எல்லாரும் திருந்திட்டாங்களா? அடிச்ச வீட்டில் உள்ள யாருமே குடிக்கலையா? யாருமே தப்பா போகலையா? அடியால் மாற்ற முடியுமாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லா ஊர்களையும் இன்றைக்கு திருந்திருக்கும். ஏனென்றா தாய் தகப்பனா இருந்து பிழை செஞ்சாலும் பிள்ளைக்கு பிழை செய்ய விட மாட்டாங்க. அவர் தப்பு பண்ணினா அவர் பிள்ளைக்கு தப்பு செய்ய விட மாட்டார். கம்பெடுத்து அடித்தால் திருந்துவாங்கண்டா. உலகமே திருந்திருக்கும். மதீனாவில் அந்த ஒளி வெளியாச்சு. உலகத்தில் மனிதர்களுடைய மாற்றம் மதீனா கண்டது. உலகமே திரும்பி பார்த்தது. இப்படியும் ஒரு புரட்சியா? அந்த புரட்சியை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ் லின்தலம் வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தால ரஹ்மத்தால நீங்க ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க. வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்ப், நீங்க மட்டும் கடுக்கடுப்பா இருந்திருந்தா
கடுமையா நடந்திருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க நபியே. உங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நீங்க சத்தியத்தை சொல்றீங்க, அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது. ஆனா உங்க சிரிப்புக்கு அதை விட கவர்ச்சி. உங்க முகத்தை பார்ப்பதுக்கு அவர்கள் குட்டி போட்ட போன மாதிரியே வர்றாங்க. நீங்க மன்னிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, அரவணைக்கிறீங்க. உங்க பிரிவை அவங்களுக்கு தாங்க முடியாது. உங்களை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் பெருமானாரை உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அந்நபி அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேல் என்கிறான் அல்லாஹ். ஒரு பெண் உஹது களத்துல ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. பல்லு உடைஞ்சிட்டு, நெத்தி காயமாயிட்டு. ஒரு பெண் ஓடி வர்றவங்களுக்கு தெரிந்த வரலாறு. அவங்களை சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி என்ன ஒரு செய்தி பரவிட்டு, போலியான செய்தி, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறாங்க. சாம்பல் வைக்கிறாங்க தலையில. ஒரு பல்லு உடஞ்சிட்டு உகதுல பக்கத்துல குஃபார்கள் வந்து அடிச்சாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே உள்ள மதீனாவில் இந்த செய்தி பரவுத ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. அந்த அம்மா ஓடோடி வர்றா. அவருக்கு எதுவுமே தெரியல. வந்து கேட்கிறா நடுவில் சந்திக்கிறவங்களோட, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அந்த வரலாறில் அது பதிவாக்கப்படுகிறது. அந்த அம்மாவுடைய கல்பு சொல்றாங்க, எப்பா உங்க மகன் மௌத்தாயிட்டாங்கம்மா, உங்க மகன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் அவரை எடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சொல்லுங்க, உங்க கணவர் மௌத்துமா, உங்க மாப்பிள்ளை மௌத்து, உங்க மாப்பிள்ளை மௌத்தாயிட்டாரம்மா, உங்க வாப்பா மௌத்துமா. 3 ஆண்கள் வீட்டில் உள்ள ஜிஹாதுக்கு போனவர்கள், அவர்கள் 3 பேரை இழந்துட்டாங்க. அந்த அம்மா திரும்ப கேட்குறாங்க, இன்னால் இல்லா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனக்கு சொல்லுங்க, நிஜமா ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க காட்டுங்க. அங்க நல்லா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்த அந்த பிரியம் எங்களால உலக வரலாறு இதுவரைக்கும் இப்படி ஒரு மனிதன் மீது ஒரு பிரியத்தையும் அடக்கத்தையும் உலக வரலாறில் யாருமே பார்க்கவில்லை. நபி உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்தோம் என்றான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், அந்த ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தலைவரண்டா. அவர்கிட்டேந்து எத்தனை பாடம் படித்தோம். புள்ளையில மாத்துறதுக்கு, ஹஸ்பண்டை மாற்ற, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள, இதுல எத்தனை பாடம் படித்தோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்குரிய நிகழ்வு உங்களுக்கு நிறைய படிச்சு தரதல்ல, ஞாபகப்படுத்துவது. ஞாபகப்படுத்துங்க, மூமின்களுக்கு அது பயனளிக்கும். அதனால திரும்ப 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 யூடியூபுகளில் வேற மாதிரி டைம்களை வேஸ்ட் பண்ணாம தேடி படிங்க. ரசூலுல்லாஹ் ஒரு புள்ளையோட எப்படி பேசினாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு புள்ளை எப்படி மாத்தினாங்க. குடிகாரர்கள், அந்த குடியோட நின்ற சமுதாயம் 100% ஜசீரத்துல் அரப் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன், ஆல்கஹால் இல்லாமலே போச்சு. ஜசீரத்துல் அரப் உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் செய்ய முடியாததை பெருமானார் செய்தார்கள் என்றால் அந்த புரட்சியை திரும்பி படிச்சு பாருங்க அன்பான தாய்மார்களே. அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு படிக்கணும் என்ற உணர்வை விதைக்கணும் என்பதுதான் தலைப்பாக தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் இங்கே எடுத்துட்டு போகணும். நேரங்கள் அவசரமா போயிடும். இன்றைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்க பிள்ளைக்கு என்ன அறிவுரை சொன்னீங்க, எத்தனை முன்மாதிரியா நீங்க நின்றீங்க, இன்றைக்கு என்னங்க. இன்றைய நாள் மெல்ல மெல்ல கடந்து போனால் நாளை ஒன்று ஒரு நாள் பிறக்கும். கண்ணு முன்னாடி உங்க சின்ன சிரிச்சு பெருசாக வந்துடும். பிள்ளைகள் வளருவாங்க, வளர்க்கணும். 2 பாயிண்ட் இருக்கு. அது தானா வளருவாங்க. நீங்க சாப்பாடை ஊட்டி விட்டுட்டீங்கன்னா, தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடி புள்ள வளர்ந்து வரும். இதுல என்ன வழக்கு இருக்குது? அந்த பிள்ளைக்கு பிளவுடுற நேரம் எல்லாம் இதுதான் சரி என்று சொல்லி கொடுத்தீங்களா? பிளவுட்டு தவறுற நேரம், புள்ள சருகி கீழே விழுற நேரம் தூக்கி விட்டு, ராஜா இது பிழை, இது சரி. இந்த உலகத்துல சரி என்று ஒரு பகுதி இருக்குது, பிழை என்று ஒரு பகுதி இருக்குது. சமூகம் சொல்லி கொடுக்கும், டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூல் சொல்லி கொடுக்குமாண்டா. உங்க புள்ள வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நீங்க கை சேதப்படுவீங்க. மிஸ் பண்ணிட்டோமே, அப்ப திருத்தேலாம இருக்கு. இப்ப திருத்தணும். சில பிள்ளைகள் கள்ள காதல் பண்றாங்க, பாஞ்சு ஓடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அன்பா வளர்த்த தாய் தாப்பனை விட்டுட்டு நேத்து கண்டவரோடு எந்த நம்பிக்கையில போனாங்க? என்ன நம்பிக்கை ஊட்டி வச்சிருக்கிறீங்க? கண்டவரோடு பாய்ந்து ஓடுகிற அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் செஞ்சு அது நடந்தால் உங்க மேல குற்றம் இல்லை தாய்மார்களே. நீங்க அத்தனையும் சொல்லி கொடுத்து இது நடந்தால் உங்க மேல குற்றம் இல்லை. ரப்புல் ஆலமீன் போதுமானவன். ஆனா நீங்க என்ன செய்தீங்க? உட்கார்ந்து எல்லோருடைய அந்த அசிங்கமான படத்தை பார்த்தீங்க. அதில் உள்ள காட்சிகள் அந்த சின்ன சிரிச்சு மனசை போய் அதுக்குள்ள காதல் 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 என்று படிக்க விடாம
3ஆம் ஆண்டு பையன் போய் பூவை கொடுக்குறான் புள்ளிட்டு, ஐ லவ் யூவான். அவனுக்கு ஐ லவ் யூன்னு எழுத தெரியுமோ தெரியாது. ஏண்டா பார்க்குற படத்துலலாம் சொல்லி கொடுக்குறத அவன் கொப்பளிக்கிறான் போய். மனிதர்களை மிருகத்தை விட மோசமாக காம பிரியர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த படம். அதைகளை பார்க்குறீங்களே. ரசூலுல்லாஹ் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு பார்த்தா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? என் உம்மத்து சுப்ஹானல்லாஹ் படம் பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. இந்த பக்கம் கிரிக்கெட்டாக அதை அடிக்கிறார்கள். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் படிக்கிற டைமில். கிரிக்கெட் என்ன, நான் படிக்கிறதே அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால ஸ்கூல்லேருந்தே வேலையெல்லாம் முடிச்சிருவேன். 1ஆம் பிள்ளை தான், ஆனால் வீட்டுக்கு வந்து படிக்கிறது இல்லை. இன்னும் ஸ்கூல்லேருந்தே எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் டைமில் எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு விளையாட போவேன். அந்த வேலை பண்ணிடுவேன். நான் வேலையை முடிச்சிருவேன், விளையாட போவேன். அப்படி இருந்த நான் கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கிற நேரம் என் கல்புக்குள்ள ஒரு வேதனை. என்னப்பா, ஒரு பக்கம் சூதாடுறாங்களாம், இன்னொரு பக்கம் ஒரு பொம்பளையில போட்டு ஆடுறாங்களாம். இது டான்ஸ் நிகழ்ச்சியா? இந்த அசிங்கத்தை பார்க்கலாம். ஹராம். ஒரு பெண்ணை போட்டு ஆட விடுறதை ஜூம் பண்ணி காட்டினா இது கிரிக்கெட் மச்சா? அதை பார்க்கலாமா? அருவருப்பு அரிக்கணும் தாய்மார்களே. நீங்க முன்மாதிரியா நின்றீங்களா? இல்லை நீங்க அதை சமாளிச்சு குடும்ப கதைன்னு போனீங்களா? இது குடும்ப கதை நாங்க பார்க்கிறோம். இது நாடகம். இதையுமே பார்க்க கூடாதா? எங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்களா? உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பிஞ்சு பிள்ளைகள் எத்தனை வாட்டி உங்களோட பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க? எத்தனை வாட்டி அவங்க உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்டாங்க? உங்களை சுத்தி என்ன சுத்தி சைத்தான் இருக்கிறான். அவங்களை பறிக்க பார்க்கிறான், பிடிச்சு இழுக்க பார்க்கிறான். உங்க பிள்ளைகளை டார்கெட் பண்ணி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குமா? எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. இங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்ல, ஆம்பளை பிள்ளைகள் நீங்க பெற்றிருப்பீங்க. அந்த பிள்ளைகள் எப்ப டொபேக்கோ கம்பெனியை பொறுத்தவரை நீங்க நினைச்சிடாதீங்க ஏதோ படிக்காத 4 பேர் சாரத்தை கொடுத்துட்டு வந்து கம்பெனி நடத்துறான். டபுள் PhD போட்டிருப்பான், ப்ராடோல வந்து உட்காருவான். உள்ளுக்குள்ள பெரியவெல்லாம் அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரும் லட்சமா கொட்டுவார்கள். அவங்க படிச்சவங்க. என்ன தெரியுமா அவங்களோட வேலை? 100 பேர் சிகரெட் ஸ்மோக் பண்றாங்கடா, 10 பேர் செத்து போயிட்டா 90 பேர் குடிப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு 90 பேர், அது 110 மாத்தணும். 90ல இன்னும் 10 போச்சுன்னு வைங்க, 80. இப்படியே அழிஞ்சு போனா என்ன ஆயிரும்? ஸோ 80 அவன் 120 மாத்தணும். அவன் யாரை டார்கெட் பண்றான் தெரியுமா? உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளையை டார்கெட் பண்றான். இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் உங்க பிள்ளைகளை டார்கெட் பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்ணா சும்மா டார்கெட் பண்ணல, உங்க பிள்ளைய பறிச்செடுக்க டார்கெட் பண்றாங்க. உங்களை விட்டு தூரமாக்க டார்கெட் பண்றாங்க. என்னென்னமோ பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதெல்லாம் தெரியாம நம்ம நிக்கிறோம். அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா UN சொல்லுது ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட். எதுல? போதையில். கோவிட் அவுட் பிரேக்கு போகிறோம். நம்ம நாட்டில் முழு வேர்ல்டுலையுமே போதை, அந்த போதையில அடிமையாகினவர்கள் ரொம்ப கூடையாம். கோவிடுக்கு முன்னாடி இலங்கை வேறையா, கோவிடுக்கு பிறகு வேறையா. அது என்னப்பா? கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் பண்ணிட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருந்துச்சு, அவங்க சுற்றுலா போகல. நான் இப்போ உங்க மனசாட்சியில் கேட்குறேன், புத்தளத்தில் 2015 கூடையா 2023 கூடையா? இப்பதானே கூட. நீங்க என்னமோ செஞ்ச ரிப்போர்ட்லாம் பார்த்து அறிக்கை சொல்லல, உங்களுக்கு கேள்விப்படுவது. நீங்க வீட்டில் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. என்னப்பா அந்த பொடியனா, இவரா, கேஜியா, ஹைஷா, என்னென்னமோ கேள்விப்படுவது. நான் கேட்கிறேன், கோவிட்ல என்ன நடந்துச்சு? உங்க வீட்டுல யாராவது ஒரு கள்ளம் வந்து படிச்சு கொடுத்தாங்களா? இப்படித்தான் கஞ்சா அடிக்கிறது, இதான் கேஜி. எப்படி இந்த சின்ன சிறுசிகள் யாரு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அந்த புள்ள பறக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் அமர்கலமா இருந்திருக்கு. எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த உம்மா தொட்டில போட்டு ஆட்டுற அந்த கண்ணை பார்த்து தூங்குற அழகை பார்த்து ஒரு புள்ள தூங்கி சென்று வைங்க, அதை கண்ணை எடுக்காமலே பார்க்கலாம். அது மற்ற புள்ளையே பார்க்கலாம்னா நம்ம புள்ளைய எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அது அசந்து தூங்குற நேரம் நிறைய மன வருத்தங்கள் வரும். நம்ம திட்டிட்டோமோ, மனசை நோங்கடிச்சிட்டோமோ, அந்த தூக்கத்திலே 1000 கற்பனையோட பக்கத்தில் ஒரு தாய் போட்டு தூங்க வைப்பா. அந்த பிள்ளை தான் இன்றைக்கு ஜெயிலில் கம்பி என்னது. அந்த பிள்ளை தான் ஜெயிலில் கம்பி என்னது. அதனால் கவனமா நீங்க புரியணும். அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த பிள்ளை நல்லதா வளர்ந்து வந்துச்சு. ஒரு இடத்துல தப்பான ரூட்டுக்கு போற நேரம் அந்த தப்புல இந்த பாதுகாக்கிற அரணாக தாய் தகப்பன் இருக்கணும். அந்த இடத்துல தாய் தகப்பனுக்கே புரியல. நீங்க நினைக்கிறீங்க வீட்டில் டிவி போகுது, நான் இஸ்லாத்தை சொல்லல, டிவி போகுது பரவாயில்ல. நீங்க சைக்காலஜி படிச்சா கூட டிவியை போட மாட்டீங்க. நீங்க இஸ்லாத்தை, அதாவது சைக்காலஜி படிச்சாலும் போட மாட்டீங்க. ஏண்டா சாதாரணமா ஒரு டிவியில் போட்டிங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதை பற்றி, சிகரெட்டை பற்றி விளம்பரம் கொடுத்தாங்கன்னா ரூபாய் எடுக்க மாட்டாங்க. ஐடிஎல்ல போட இல்லாது, ஸ்டேட் மீடியா
சென்சர் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓஹோ இது வேண்டாம். அப்போ பிரைவேட் மீடியா போடுமா? அவங்களுக்கு நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது, போடக்கூடாது போடக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ சிகரெட்டு விளம்பரப்படுத்தணும், உங்கள் புள்ளையை கவுறதா இருந்தால் விளம்பரம் பண்ணி உங்கள் புள்ளையை கவணும். என்ன பண்ணுறாங்க? யாரை பிடிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்களோ. சாதாரணமாக கிரிக்கெட் பிளேயரை பார்த்தீங்கன்னா அவன் டிஷர்ட்டில் இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், கம்பெனி பேர் போட்டிருப்பான். அது எதுக்கு போகிறான்? அவன் ஆசைக்கு போகிறானா? அப்போ ரோட்டில் போகிறவங்களாம் ஒவ்வொரு கம்பெனி பேர் போட்டு போவான். ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு பேசினாருண்டா அந்த கம்பெனி அவருக்கு சல்லி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஃபேமஸாக போயிட்டாருண்டா அவர் ஒரு விளம்பரத்தில் ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறான டயரோட இல்லை கோடிக்கணக்கில் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏண்டா அந்த விளம்பரத்துக்குன்னு செலவழிப்பாங்க. உங்கள் பிள்ளைய கவ்வின இடம் எங்கே தெரியுமா? கதாநாயகர். நான் கேட்குறேன், விஜய், அஜித், எங்கள் உசிறு பொம்பளை புள்ளையும் பேசுது, ஆம்பளை புள்ளையும் பேசுது. இந்த கதாநாயகர்களை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கண்டா அந்த கதாநாயகர்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் அந்த கதாநாயகரை பார்த்தா கவருது. அந்த கதாநாயகர்களை கவரப்பட்ட பிறகு கதாநாயகர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி கேமரா நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்க, படத்தில் என்ன போடுவாங்க? ஓஹோ மெடிக்கல் மாஃபியா, மெடிக்கல் எஜுகேஷனில் பிரச்சனை, இதெல்லாம் அழிக்க போகிறோம், இதான் மகுடம். இந்த சஹாபாக்கெல்லாம் நினைக்கிறது நடிக்க போகிறாங்களாம், ஊழல் ஒழிக்க போகிறாங்களாம், லஞ்சத்தை ஒழிக்க போகிறாங்களாம். உட்கார்ந்து எல்லாரும் நல்ல விஷயம் தானே. ஆனால் மெல்ல வருவாங்க மாஃபியாக்காரவங்க. இந்த போதைப்பொருள் வியாபாரிகள்லாம் படத்தில் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறவங்க. அந்த படம் நடித்தா கோடி கிடைக்குமே, அது மட்டும் இல்லை, இந்த மாஃபியாக்கார ஆட்களும் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்தியா போதைப் பொருளுக்கு படம் 53% காரணம் என்று அறிக்கை வெளியே வந்திருக்கு. 53%, 53%. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா உங்க பிள்ளைய நீங்க கொல்றீங்கன்னு, நீங்க நஞ்ச கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? தாய்மார்கள் நான் கேட்கிறேன், நீங்க பார்த்தீங்க ஒரு ரசனைக்கு அந்த படத்துல எல்லா கேமராவும் முன்னாடி நிற்கிற நேரம் கதாநாயகர் வருவார், அவர் நடிப்பார். நடிக்கிற நேரம் அப்படியே வந்து காதல் ஃபேலா அப்படியே ஸ்மோக் பண்ணுவார், தம் அடிப்பார். நான் கேட்குறேன், எவனாவது ஒருத்தன் ஸ்மோக் பண்ணுறான்டா என்ன பண்ணுவான்? எக்ஸ்கியூஸ் மீ வெயிட் அப்படின்னு வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணுவான். என்ன கேமரா முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, பப்ளிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தா தான் அவன் அதை செய்வான். அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா நடிகர்களும் நீங்கள் எடுத்தீங்கடா படத்துக்குள்ளே இப்படி ஒரு காட்சி இருக்கும், குடிக்கிற காட்சி, டாக்கிற காட்சி. சைக்காலஜி என்ன சொல்லுது? சஜஷன்ஸ். திரும்ப 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 ஒரு விஷயத்தை ஒரு புள்ள பார்த்தா வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முகம் கொடுக்குற நேரம் அந்த புள்ள அந்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிக்கும். எந்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும்? எதை திரும்ப 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 புள்ள பார்க்குதோ அந்த ஆக்ஷனை புள்ள எடுக்க ஆரம்பிக்கும். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு புள்ள இன்றைக்கி ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே 20 ஆண்டுகள் சரி இருக்கும். அந்த நேரம் ஒரு ஊரில் ஒரு ஷவர் கால் பண்ணி, எங்கள் மகன் சின்னவர் மேலே ஏறி அவரால் குதிச்சா கூட கஷ்டம், நான் ரூம் கதவை பூட்டினா தராங்கல் போட்டிருப்பேன், ஏறி இதாக்குறான், துறக்கிறான், ஒரு பிளேட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வந்து திரும்ப பிளேட்டை கேட்குறான். என்னமோ தெரியல, என்ன ஜின்னோ தெரியாது, ஆனால் சும்மா தான் இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒருவர் இப்படி வேகமாக நடப்பார், சாப்பாடு தாங்கன்னு கேட்பார், கொடுத்தா திரும்ப அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கேட்குறாரு. இப்படி எந்த ஒரு பிள்ளைக்கு இயலாத மாதிரி மேலே பாஞ்சி இது பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் பாருங்கன்னு வந்தார். அந்த பையன் சின்னவன். நான் மெல்ல தலையை தடாவி என்னவாப்பான்னு கேட்டேன். ஆழ்மன அறிவுகளுக்கு கொண்டு போயிடாது. தயவு செய்து நான் இந்த விஷயங்களை சொன்னால் யாரும் வந்து என்னோட இந்த சைக்காலஜி சம்பந்தமாக பேசாதீங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் போகவே போகணும். நான் இப்பொழுது செய்கிறதும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. அதனால் கவுன்சிலிங் வந்து நான் செய்கிறதுக்கு நேரம் இல்லை தாய்மார்களே. அதனால் சில விடயங்களை சொல்ல பயம். நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, எனக்குள்ள பிரச்சனைன்னுவீங்க. அதுக்குரிய நேரம் எனக்கு அல்ல. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அதை பற்றி இது பண்ணால, ஆனால் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுனால நான் செய்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த பையனை மெல்ல மெல்ல அமைதியை தூங்க வைக்கிறோம். தூங்க வச்சு அவன்கிட்ட விஷயத்தை கேட்குறோம். என்னப்பாண்டா நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த பையன் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு எந்த ஜின்னும் இல்லை, எந்த பேயும் பிடிக்கல, பிசாசு பேயுன்னு ஒன்று இல்லை. அந்த பையன் இப்போ ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கிறான். இப்போ இருக்கிறதோ தெரியாது, கேஸ்பர் என்ற ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் வந்து பூதம்,
ஒரு பூதம் மேலே பாயிறது இதாக்குறது. இந்த பையன் தொடர்ந்து பார்க்கிற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டு, அந்த கேஸ்பர் எனக்குள்ளேயும் இருக்குதுன்னு, அது எனக்குள்ள பூந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போக்கில் மேலே ஏறி கதவை திறக்கிறான், நல்லா சாப்பிட்றான். அது பூதம் நினைச்சா அந்த மாதிரி அந்த பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அன்பு தாய்மார்களே, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை அழிச்சதோட நார்மல் ஆகிட்டு. இதே மாதிரி இன்னொரு திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சுட்டா அவங்க மேலே ஃபேமிலி, அந்த புள்ள ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி பெரிய பிரச்சனை ஹாலில். அந்த புள்ள மயங்கி உளுந்து இது ஒரு 7 நாள் ஆச்சு அவங்க என்னை சந்திக்கிறாங்க. அந்த நேரம் அதுவும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சா, அந்த புள்ளிட முகம் வல்லாஹி சொல்கிறேன், ஒரு கிளவியை நாங்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ. 7 நாள் கல்யாணம் முடிச்சு திடீர்னு அந்த புள்ள ஆவேசப்படுவது, முகமெல்லாம் ஒரு கிளவி, டோனெல்லாம் கிளவி, சிங்களத்தில் பேசிட்டு மட்ட தருவாது என்ன, மட்ட தருவாது என்ன. இப்போதான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, புள்ளையே கேட்குது. அது என்ன புள்ள, அது என்ன கேட்குது. மெல்ல மெல்ல அமைதியாக்கி ஆழ்மன அறுதிகளுக்கு கொண்டு போகிறோம். ஆழ்மன தூக்கத்துக்கு ஹிப்னடைஸ் பண்ணுறோம். பண்ணி பார்த்தா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சஜஷன்ஸ் என்பது எவ்வளோ பவர்ன்னு பாருங்க. உங்க பிள்ளைக்கு யார் யாரோ சஜஷன்ஸ் போடலாம். சஜஷன்ஸ் என்ன, பரிந்துரை. அந்த பிள்ளைக்கு எது காதுக்கு கேட்குதோ, எதை நம்புதோ அது கேட்ப குழந்தை மாறிடும். பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன். நம்பிக்கை மாறினா செயல் மாறிடும். ஸோ என்னாச்சு, இந்த பொம்பளை புள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. முகமெல்லாம் இப்படி கிளவி மாறி மாறி எனக்கு புள்ளைய தாண்ட அந்த அளவுக்கு கத்தின புள்ள. என்னப்பா நடந்துச்சேண்டா, நான் ஹிப்னடைஸ் பண்ணி முடிக்கிற நேரம் அந்த பொம்பளை புள்ள நோமல் ஆகிற. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன். அதுக்கப்புறம் நான் கேள்விப்படவே இல்லை, அந்த புள்ள நோமலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. என்னாச்சு, அந்த பொம்பளை புள்ள இருந்த இடத்துல ஒரு 38 வயசு ஒரு பொம்பளை செத்து போயிட்டா. மாற்று மத அன்பு. அவள் அவங்க வீட்டு பக்கத்தில் கேன்சரில் செத்து போயிட்டா. வீட்டில் இந்த சோக கதையை பேசுகிற நேரம் இவன் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டா. பக்கத்து விட்டு அக்காவாச்சே, ரொம்ப நல்ல பழகினாங்களே, திடீரென்று இப்படி ஒரு இழப்புன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டா. அண்டுக்கு இவ கொடியில் காய போட உடுப்பை கொண்டு போகிறா. காய போடுற நேரம் காற்று மெல்ல வீசுது. திடீரென்று சில்லண்டி உடம்புக்கு காற்று படுகுது. இவ இப்போ எந்த யோசனையில் இருக்கிறான்டா, அந்த கேன்சர் பொம்பளோட யோசனையில். காற்று பட்டதை இவ எப்படி எடுத்துட்டான்டா, அவள் தான் எனக்குள்ளே பூந்துட்டான்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே அது டபுள் ஆகிட்டு. என்னையுடைய சில விஷயங்கள் அப்படி தான் ஆள் மனதில் சில சஜஷன்ஸ் அப்படியே மாறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. உடனே அண்டையில் இருந்தா அவள் பிரச்சனைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவங்க பெருசாக மார்க்கம் தெரியாதவங்க, அவங்க கொண்டு போய் யார்கிட்டையோ போய் அவங்க 2 துவா 2 மாதிரி கொடுக்குறாங்க. அதில் 1 களத்தில் போடணும், 1 தலையணைக்கு கீழே வைக்கணும். இது 2 வருஷமா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பொம்பளை புள்ளி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவது. இப்போ அந்த பேயை விரட்டியாச்சு. ஏதோ கடலில் போய் மூழ்க வச்சுட்டாங்க போல. இப்போ திருமணம் வந்த மேக்கப் போடுறவ சொல்லிட்டான், இதெல்லாம் சரி வராது, இதை கலட்டினாதான் அழகாக இருக்கும், இந்த களத்தில் உள்ளதை கலட்டிடுவோம்மா, இதை கலட்டினாதான் இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணலாம். அவள் பயந்து பயந்து அன்றைக்கு கலட்ட ஆரம்பிக்கிறா. ஏதோ எனக்கு ரொம்ப பாதை, இந்த பேய் திரும்ப பூந்துருமோ, அந்த பொம்பளை பூந்துருவாவோன்னு பயந்து இவ கலட்டுறான். கலட்டி உடுப்பாட்டுறாங்க. அன்றைக்கு அவள் வெட்டிங்க்கு போக்களே இவக்கு ஒரு வகையாக மாறுது. மயங்கி கீழே உழுவுறா. மயங்கினவ திரும்ப எழும்புற நேரம் ஆவேசமாக எழும்ப ஆரம்பிக்கிறா. வீட்டாட்களை அமைதிப்படுத்திட்டு அவ கொண்டு போய் இது பண்ணுறாங்க. எப்படியோ திருமணத்தை முடிச்சுட்டாங்க. பின்னாடி என்ன தெரியுது, இவக்குள்ள இந்த துவாவை கலட்டினால தான் இந்த பிரச்சனை. திரும்ப துவாவை போட்டாதான் சரி. அவங்க நினச்சிட்டாங்க என்னமோ துவா தான் காப்பாற்றுதுண்டு. இல்லை, இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்கள் மூளை அங்கே அடகு வைக்க சொல்லலை. என்னாச்சு, நான் ஆழ்மன அறுதிகளுக்கு கொண்டு போய் அந்த சிந்தனை பிழை என்று சொன்னேன். அவள் திரும்ப சிரிச்ச முகத்தோடு எழும்பினா. அவள் புரிந்திருந்தா இதுவரைக்கும் நடந்தது கற்பனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கற்பனை டீப்பாக எங்களை ஆட்கொண்டுட்டா. சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், மேல் மனசு ஆள் மனசுன்னு இருக்குது. இதனால் இந்த மேல் மனது ஆக்டிவ் ஆகிரும். அதனால் சஜஷன்ஸ் அவருக்கு போடப்பட்டது ராங். நான் சரியான சஜஷனை போட்டேன், அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இதே மாதிரி டிவி உங்கள் பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமாக சஜஷன்ஸ் கொடுக்குது, எக்கச்சக்கமாக சஜஷன்ஸ் கொடுக்குது. அதில் கதாநாயகர் ஏன் ஸ்மோக் பண்ணார். நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்களாமா திருமணம் முடிச்ச பிறகு. இன்றைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூட, இப்போ டிவோர்ஸ் கூடயா? இப்போ நான் கேட்கறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகத்தில் படித்தவங்க கூட, இப்போ படித்தவங்க கூடயா? இப்போ அப்போ படித்தவங்களுக்கு வாழ தெரியலைன்றீங்களா? படித்தவங்களுக்கு விட்டு கொடுக்க தெரியலைன்றீங்களா?
படித்தவங்க புரிஞ்சு வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? படிக்காதவங்க தான் வாழுவாங்களா? அப்போ படிப்பு தான் நிப்பாட்டணும். குடும்பம் வாழணும்டா இந்த படித்தனால தான் இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்லை. எங்க பிரச்சனை தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் போட்ட டிவி, அதில் வந்த குடும்ப கதை, இதுலெல்லாம் சில சித்தாந்தங்கள் வச்சு தான் அந்த கதை எடுப்பாங்க. இதில் சில சித்தாந்தங்கள் வரும். ஆண் ஆதிக்கம், பெண் ஆதிக்கம், ஆணும் பெண்ணு ஈக்குவல், இப்படி எல்லாம் வரும். இந்த சித்தாந்தங்கள்லாம் திணிக்கணும். அந்த திரைப்படங்கள்லையும் நாடகங்களையும் அவை ஒவ்வொன்றா கொண்டு வருவாங்க. அதில் சில வேர்ட்ஸ்களை பயன்படுத்துவாங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு அதிகமான பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. மாப்பிள்ளிட்ட ஹேண்ட்பேக்கை வாங்கி கேட்குற நேரம் அவர் வாங்கி தரலண்டா, எங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், நாங்கள் விரும்பின மாதிரி நாங்கள் விரும்புகிறத நாங்கள் வாங்கணும், நாங்கள் சம்பாதிக்கணும், நாங்கள் வாங்கணும். இந்த அமெரிக்காவில் வாங்கியிருக்கிறாங்க எல்லாத்தையும். அவனுக்கு ஆம்பளையும் இல்லை, ஆம்பளைக்கு பொம்பளையும் இல்லை, வாழ்க்கை இல்லை. டிவோர்ஸ் நடத்தி டிவோர்ஸ் இல்லாமல் ஏதோ ரோட்டில் போகிற நாயை வச்சு பப்பின்ட்டு நிற்கிறான். இதுக்கு மேலே வாழ்க்கையும் இல்லை, கல்யாணம் இல்லாமல் நிற்கிறான். நான் கேட்குற கேள்வி என்னண்டா, உங்கள் புள்ள பார்த்துச்சு, திருமணத்தில் மெயின் கன்செப்ட் என்னம்மா? மெயின் கன்செப்ட் என்ன? இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும், பள்ளிக்கு ஒரு தலைவர் வேணும், நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி வேணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, நான் 10 மணிக்கே போகிறேன், நான் இத்தனை வருஷம் சர்வீஸ், என்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது. இன்னொரு டீச்சர் சொல்லுவாங்க, நான் 12 மணிக்கு போகிறேன். அவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் வேணும். அதே மாதிரி வீட்டில் ஒரு தலைவர் வேணும். அமெரிக்காவில் ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவலண்டாங்க. ஈக்குவலான ஃபேமிலி ஓடாது. பள்ளிவாசலில் 2 தலைவர் இருந்தால் நான் ஒரு ஜும்மா ஓதுவேன், இன்னொரு ஆள் அவர் கூப்பிட்டானா. எப்படி? ஒரு தலைமை வேணும். வீட்டில் உள்ள தலைமையை பறிச்சிச்சு நீங்கள் பார்க்குற திரைப்படம் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எந்த மரியாதையும் கணவனை பார்த்தா வராது. இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர்கள், 50 ஆண்டு தான் சொல்லணும், 25 ஆண்டுலாம் இல்லை, 50 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மாப்பிள்ளை வந்தால் உட்கார வச்சு 10 புள்ள அவைகள்லாம் அமைதிப்படுத்திட்டு மாப்பிள்ளைக்கு சோறு போட்டு கொடுத்து அந்த புள்ளையில் அமைதிப்பச்சு, வாப்பா இப்போ தான் டயர்டில் வந்தார், நீங்கள் சாப்பிடுங்கன்னு போட்டு கொடுப்பாங்க. அந்த மாப்பிள்ளை ராஜா மாதிரி பார்க்குற நேரம் அவர் ராணி மாதிரி அந்த பெண்ணை பார்ப்பாங்க. 2 பேரும் 6 மணிக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 10-15 பிள்ளைகள் பெற்று போட்டிருப்பாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு கணவன் வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கு வந்ததுன்னு தெரியாது, அவர் ஃபோனில் இவங்களும் ஃபோனில், அந்த மரியாதை இல்லாட்டி குடும்பம் ஓடாதுமா. இது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோன்ற செக்ஷன் இருக்குது ஆம்பளைக்கு. அதை டீப்பாக படிச்சிங்கன்னா விளங்கும். உலகத்தில் அவன் ரொம்ப விரும்புகிற ஒரு பெண்ணை அவன் திருமணம் முடிக்க முன்னாடி காதலிக்கிறான்னு வைங்க, அவன்கிட்ட போய் பேசுகிறோம், கம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எப்பா ஓல்டு உள்ள பெரிய டைமண்டே தாரேன், இப்போ வந்து பென்ஸே தாரேன், இந்த புள்ளியை விட்டுருவியான்னு கேட்டால் ஏலாண்டுவான். கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்தில் நான் 1 லட்சம் தாரேன், பிரித்து வைக்கிறீங்களான்னு கேட்பான். ஏனண்டா அவன் அவ்வளோ உலகத்துள்ள அவ்வளோ சொத்து அவன் காலடியில் கொட்டினாலும் எனக்கு இவ தான் வேணுமெண்டா. அந்த பொம்பளை இவருக்கு சுப்பைக்கு டச் பண்ணி டேமேஜ் பண்ணினா உலகத்திலே வெறுக்கிற பொம்பளை இவவா தான் இருப்பான். ஏனண்டா அந்த சுப்பைகோ டச் பண்ணாமல் அது இப்போ உள்ள கன்செப்ட், நீங்கள் பார்க்குற கன்செப்ட் சைக்காலஜிக்கு முரணா போய், அதாவது பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளுது. இப்போ நான் கேட்குறேன், இதை டிவியை நீங்கள் பார்த்து ரசித்து இருக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைகள்லாம் வாழா வெட்டியாக மாற்ற போகிறீங்களா? அவங்களெல்லாம் வாழ முடியாமல் கொண்டு வர போகிறீங்களா? நான் கேட்குற கொஸ்டின் இது சம்பந்தமாக இதோட விபரீதங்களை நீங்கள் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? இன்றைக்கு நான் ஏன் இதை பேசுகிறேன்டா, இதுக்குள்ள டீப் சைக்காலஜிக்கலி நான் பேசலை, உள்ளுக்குள்ளே போகலை. இவைகள் உங்களுக்கு வேணுமா வேணாமா? உங்கள் புள்ள நல்லா இருக்கணுமா அல்லது அவர் டிவோர்ஸ் பண்ணணுமா? உங்கள் பிள்ளை ஸ்மோக் பண்ணணுமா அல்லது அவர் மாறணுமா? இந்த டிவியில் வந்த கதாநாயகர்கள் கொடுத்த சஜஷன் தான் ஸ்மோக்கிங். அவங்க படம் நடிக்கிற நேரம் மேலே போட்டு ஒரு டம் அடிப்பா, காதல் ஃபேலண்டா டம் அடி, உள்ளவெல்லாம் 4 பொடிய மக்கள் சேர்ந்துட்டான்டா, ஃபேலா டம் அடி. சொல்லி கொடுத்தது நீங்கள் இல்லை, சொல்லி கொடுத்தது ஸ்கூல் இல்லை, சொல்லி கொடுத்தது படம்ண்டா. இதை நீங்கள் நிப்பாட்டணுமா கூடாதா? இது அருவருப்பை உண்டாக்கணுமா இல்லையா? இன்றைக்கே நீங்கள் சேஞ்ச் ஆகினால்தான் இந்த இடத்துக்கு போகலாம். அன்பா அந்த தாய்மார்களே, அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் மாறினா ஸ்கூல் மாறும், நீங்கள் மாறினா முழு ஊருமே மாறும். அதனால் கட்டம் கட்டமாக ஒவ்வொன்றாக புரிஞ்சு நடத்துங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு விட்டுட்டு போனேன். என்ன பாயிண்ட்டா, அதாவது பிள்ளைகளை வளர்க்குறேன்னு நான் சொன்னேனே, சின்ன 3 வயசுலேயே ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் சிம்பிளாக கொஞ்சமாக 2-3 பாயிண்ட் சொல்லி காட்டுறேன் புரிஞ்சு கொள்றதுக்காக. அப்போ உங்கள் நேரத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி படித்து வளர்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சாதாரணமாக ஒரு புள்ளை பசிச்சா சாப்பிட கொடுக்கணும், பசிச்சுட்டாங்கன்னா பிள்ளைக்கு ஊட்டணும், பசிக்காமல் பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடாது. சில பேரை பார்த்துருக்கிறோம்,
அப்படியே அவங்க பின்னாடி ஓடி போவாங்க. புள்ளையும் ஓடும். 2 பேரும் ஓட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போய் ஒரே வாயில் ஒரு அமுக்கு. பிள்ளைக்குள்ள 10 குழியை வச்சுட்டு 10ஐயும் முடிச்சே ஆகணும்ட்டு இவங்களா வச்சு தெண்டிப்புல கஷ்டப்பட்டு இது அங்கிளுக்கு வாயத்தொற, இது மாமாக்குண்டு ஒவ்வொரு ஆளையும் கதை சொல்லி போடுறது. பிள்ளையும் ரொம்ப சிரமமாக சாப்பிட்டுட்டு உமாவை கண்டா பிளேட்டை கண்டா ஒரே ஓட்டம். எப்படி போலீஸை கண்டா கள்ளம் ஓடுவானோ அதே மாதிரி ஒரே ஓட்டமாக போய் அப்படியே ஒளிஞ்சு கொள்வது. இவ ரொம்ப கஷ்டப்பட்டவர் இழுத்து எடுத்து ராஜா வாயை திறந்து ஒரு போட்டாச்சு. நான் கேட்குறேன், நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்க, உங்கள் புள்ளைய நோன்பு பிடிக்க வைங்க பார்ப்போம். சின்ன புள்ள பசி பொறுக்குமா? நீங்கள் பொறுப்பீங்க, சின்னது ஒரு நாளும் பசி பொறுக்காது. நான் கேட்குறேன், பசி பொறுக்காத பிள்ளைக்கு பசி வந்து கேட்டா நீங்கள் கொடுத்தா நல்ல ஜீரணமாகுமா? பசி இல்லாமல் கொடுத்தா ஜீரணமாகுமா? நான் கேட்குற கொஸ்டின் விளங்குதா? பசியே இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு தந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்டா வெளியே போய் வாந்தி தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு போகாது. பசிச்சுட்டு இருந்தால் உள்ளுக்கு புஷ் புஷ்ன்னு இறங்கிடும். ஒரு பிள்ளைக்கு பசிச்சாதான் சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அற்புதம் நடக்குது குழந்தைக்குள்ள. குழந்தையோட பிரெயின் ஓப்பன் ஆகிற ஒரு டைம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. உங்கள் புள்ள உங்கள்கிட்ட வந்து அழுகுது, பசிச்சு அழுகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பாடு கொடுப்பீங்க. தண்ணி வேணுமென்று கேட்டால் தண்ணி கொடுப்பீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு 3-3.5 வயசு ஆக போக்கலை. ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு டைம் மாறும். உங்கள் பிள்ளை இப்படி கேட்டுச்சா, அம்மா அது என்னம்மா, அது ஏம்மா அப்படி, அது ஏம்மா புகை போகுது, இது கேட்டுச்சா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்றைக்காவது நின்பாட்டு சும்மா, நீங்கள் சைக்காலஜிலாம் படிக்க வேணாம், இது ஏன் கேட்டுச்சுன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த புள்ள ஏன் கேட்டுச்சது? நான் சில பேசிக்கை சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டினை கேட்குறேன், ஆன்சர் ஈஸியாக்கிறதுக்கு. இந்த புள்ள உங்கள்கிட்ட பசியண்டா சாப்பாடு கேட்டு அழுதுச்சு, பசிக்குதுன்னு கேட்ட உடனே கொடுத்தீங்க, தண்ணி கேட்டுச்சு கொடுத்தீங்க. இப்போ உங்க புள்ள என்ன கேட்குது தெரியுமா? மாமா இது என்ன அப்படின்னு கேட்குது. இப்ப அது ஏன் கேட்குது? அதான் கேள்வி. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு பார்க்க நான் கேட்கல, நீங்க எவ்வளவுக்கு குழந்தைய புரிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கறது நான் பார்க்க. எதுக்கு கேட்குது? தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம். தெரிஞ்சுக்கொள்ற ஆர்வத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுதான் இப்போ அந்த அறிவு திறப்படுகிறது. இதுவரைக்கும் பசி இருந்துச்சு, அறிவுல ஒரு தாகம் ஏற்பட்டிருக்குது. உலகத்தில் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள குழந்தை வருகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. மூமின்கள் வானம் பூமியெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் அப்படின்னு வாங்களா. நான் கேட்கிறேன், இந்த குழந்தை இந்த பேசுறது வீணா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐரோப்பாவில் கொண்டாடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்படி பேசுகிற நேரம் அட பெருமதி பல கோடிமா. அன்றைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினா உங்கள் புள்ள 1ஆம் புள்ளியாக மாறிடும் தெரியுமா உங்களுக்கு? இதை நான் புரிய வைக்கிறேன் அதோடைய சயின்ஸை. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், சில விஷயங்களை சொல்லுவாங்களே, அதாவது நம்ம உதவி செய்யாட்டி உபத்திரம், அதாவது உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாதுன்னுவாங்க. அது மாதிரி குழந்தைக்கு ஒன்றும் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த இடத்துல வெறுமான ஆன்சர் பண்ணாலும் ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருக்கிற தொண்ணு எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி, வாயை பொத்து. நாங்கள் எதை பொத்தினோம் தெரியுமா? அந்த புள்ளையோட மூளையை இப்போதான் விரிவாகுது, வளரப்போகுது. பசி குடல், அந்த குடல் உள்ள ஜீரணத்துக்கு தேவையானதெல்லாம் குடல் கேட்குற நேரம் இப்போ பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைக்குள்ள கியூரியாசிட்டி உண்டாகுது. என்ன என்ன என்னன்னு கேட்குது. கேட்குற நேரம் நம்ம என்ன சொல்லணும்? இது என்னம்மா அப்படின்னு கேட்குற நேரம் உமாட்ட கேட்பாங்க, இது எப்படிம்மா? அது ஒரு வாப்பட்ட புள்ள கேட்கும், அது என்ன வாப்பா? ஃபர்ஸ்ட்டுக்கு வாப்பா ஆன்சர் பண்ணுவார், அது பஸ்ஸு ராஜா. 2வது கேள்வி, சும்மா பஸ்ஸை பார்த்துட்டே பையன் கேட்பான், அது என்ன வாப்பா? ரோத சுத்துது, அது ஏன் சுத்துது? பாப்பா பார்ப்பாரு, இப்போ பார்த்தாலும் தலை சுத்துதா, கொஞ்சம் சும்மா இரி அப்படி வச்சாலும் பையனுக்கு அடுத்தது பிரெயின் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். போகும் பஸ்ஸில், வாப்பா ஏன் வாப்பா போக போகுது? வாப்பாக்கு ஏனண்டே தெரியாது. தெரியாட்டி தெரியாதுப்பா, தெரிஞ்சவன்ட்டு போய் கேட்போம்னு சொல்லணும். வாப்பா என்ன பண்ணுற, ஆட்டி எனக்கு போக போகுதுடா சும்மா இரி, இதுக்கு மேலே கேள்வி கேட்காத, நானே 1000 பிரச்சனையில் இருக்கிறேன், தொணண்டு வந்து பக்கத்தில். அன்பிக்கினிய தாய்மார்களே, ஒரு வாப்பா லண்டனில் என்ன பண்ணிட்டாரு,
எல்லா வாப்பமார்களுக்கு இறக்கம் பாசமெல்லாம் இருக்குது, நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு வந்த ஆவேசத்தில் அவர் செஞ்சது, புள்ள வாழ்நாள் முழுக்க பேசாமல் போயிட்டாங்க. என்ன, அவர் வேலை முடிஞ்சு வந்தால் ரொம்ப பிஸி, எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பிஸி தான். வந்து வேலை முடிஞ்சு வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டாருண்டா, எப்போ பார்த்தாலும் பையன் ஒவ்வொன்றா கேட்பான், எனக்குச்சா அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். ஒரு நாள் பார்த்துட்டாரு, ரொம்ப பெரிய ஸ்டபன், வீட்டுக்குள்ளே பிரச்சனையா, எல்லாம் ப்ராப்ளம். வந்த உடனே சொன்ன உடனே இவருக்குள்ள ஆத்திரம், ஆஃபீஸில் உள்ள எல்லாம் வெளியே போட்டு, ஃப்ளட்டுக்கு வெளியே போட்டு பூட்டிட்டார். பூட்டி 1 மணித்தியாலம் வச்சா பரவாயில்ல, பல மணித்தியாலம் வச்சுட்டார். புள்ள அழ ஆரம்பிச்சிட்டு, தேம்பி தேம்பி அழுதவன் ரொம்ப ஷொக்காகி போயிட்டான். ஸோ எடுத்து உடனடியாக பிள்ளைய சமாளித்தா அந்த ஷொக்கை ரிப்பீட், அதாவது இது பண்ணலாம். ஆனால் அதை பற்றி தெரியலைன்னு வைங்க, வீட்டுக்குள்ளே எடுத்தவர் சும்மா வச்சுட்டாரு. பையன் உடனே காட்டாது, பிரெயின் ஸ்லோலி தான் அந்த பிரெயின் காட்டும், ஸ்லோவாக வந்து ஸ்டக் ஆகும். திடீரென்று பிள்ளைய பார்த்தா புள்ள பேச்சு இல்லை, காற்று மட்டும் வருது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டாரு, அவர் புள்ள பேசாமலே போச்சு. இதே மாதிரி கண்டிகையில் ஒரு இடத்துல வாப்பா செஃப் சவுதியில், இதெல்லாம் நான் சொல்லுவது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 ஆண்டுகளுக்கு மேலே நினைக்கிறேன். அப்போ போன நேரம், அந்த ஊருக்கு போன நேரம் வந்தார்கள். வந்தால் ஒரு புள்ள டவுன்ஸ், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி எச்சல்லாம் வடிதை கண்டிருப்பீங்க, டவுன் சிண்ட்ரம். அந்த மாதிரி ஒரு புள்ள. என்னமான்னு கேட்டேன், என்ன இந்த புள்ளைய கொஞ்சம் பார்க்கணுன்றாங்க. என்னமான்னு கேட்டேன், இப்படி தான் பாப்பா அந்த நேரம் செஃப்பாக இருந்தார், நல்ல பணம் அனுப்புவாங்க. ஒரு நாள் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்போ நாங்கள் 3 வீலில் தான் போனோம், குடும்பமாக போக்குள்ள தங்கமெல்லாம் போட்டுட்டு போனோம். வர்ற வழியில் 3 வீலை க்ராஸ் பண்ணி ஒரு கூட்டம் நிப்பாட்டிட்டாங்க. 3 வீலை நிப்பாட்டி கடுமையாக எங்கள்கிட்ட பறிச்சாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. பிள்ளையும் அந்த இடத்துல இருந்தார், பயந்தார், அழுதாரு, விரைச்சி அழுதார். சரியா 40வது நாள்ண்டாங்க. இந்த புள்ள லாஸ்ட்டாக பேசின வார்த்தை ஒட்டோ, ஆட்டான்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு அந்த புள்ள பேசல, பிரெயின் ஸ்டப் ஆகிட்டு, பிரெயினேஜ், புள்ளையோட பிரெயின் ஸ்டக் ஆகிட்டு, அதுக்கு மேலே புள்ளையோட பிரெயின் டவுன் ஆகிட்டு ஒர்க் பண்ணல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில ஷாக் வந்தால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சில வேளை நம்ம தெரியாமல் நம்ம புள்ளைய நாம் ஹார்ம் பண்ணிடுவோம். சில வேளை நம்ம புள்ளை டெவலப் ஆகிற ஒரு இடத்த நமக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிடுவோம். தாய்மார்களை அதுக்கு சொல்கிறேன், படித்து பிள்ளைகளை படிப்பிச்சுங்கண்டா உங்கள் பிள்ளையும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த நேரம் காலத்தை படிக்கிறதுக்கு கொடுங்க என்பதை எனக்கு சொல்லலாமே தவிர படிப்பிக்கிறதுக்கு இந்த அவை பொருத்தம் இல்லை. அதனால் சொல்கிறேன், அந்த 3.5 வயசுல குழந்தை கேட்ட அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உம்மாமார்கள் வளர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு வளர்க்க நேரம் இல்லை. டே கேர் சென்டரில் போட்டுருவாங்க. போட்டால் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, குறிப்பிட்ட ஒரு காலத்தில், அதாவது ஒரு வாகனம் இருக்குது, கார் இருக்குது, இந்த கார் ஓடணுமெண்டா ஃபியூல் வேணும், நிறைய ஃபியூல் போட்டால் தான் கார் ஓடும், இல்லை பெட்ரோல் இல்லைன்னா கார் போகாது. இதே மாதிரி ஒரு புள்ள 1ஆம் புள்ளி ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, போய்த்து கேளுங்க என்ன வேணுமென்று. இந்த பிரெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பிரெயினுக்குள்ளே டேட்டா வேணுமா. ஸோ கடையில் வாங்கி டேட்டா போட்டுடலாமே, டயலாக் டேட்டாலாம் கொடுக்குறாங்க தானே, போட்டு டேட்டாவை போட்டால் உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த டேட்டா இல்லையா, இதுக்கு தகவல் வேணுமா, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வேணுமா, அது என்ன கலர் பச்சை, இன்றைக்கு என்ன ரோஸ்பான், புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய தகவல்கள் அந்த புள்ள மைண்டுக்கு போகணுமா. ஸோ அதை திணிச்சு போட்டிங்கண்டா, எப்படி ஒரு உம்மா விரட்டி போய் வாயை தரவாப்பான்னு சொன்னால் அந்த புள்ள வயிறு இப்படி வருகுது, அது ஒழுங்காக ஜீரணமும் ஆகலை. அந்த மாதிரி இல்லையா, பசிச்சு கேட்ட புள்ள பசிக்கிற நேரம் கொடுத்தா ஜீரணமாகுது. இதை மாதிரி அந்த புள்ளைக்கு தேவைப்படுற நேரம் அது கேட்குமான்னு டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரெயின் ப்ராசஸ் அப்படி ஆரம்பிக்குமா. சில அதாவது சொல்லுவோம் 5000 வார்த்தைகள் ஒரு பிள்ளைக்கு இத்தனை வயசில் தெரியணும். இது அவ்வளவும் போனால் ஸ்கூலில் உட்கார வச்சுட்டோம், 1ஆம் ஆண்டுக்கு போய் உட்கார வச்சா இந்த புள்ளையோட டேட்டா ஒரு 5000 இருக்குது, அந்த புள்ள பிரெயினில் ஒரு 3000 இருக்குது, இதில் 2000 அந்த 5000 இருக்கிற புள்ள தான் 1ஆம் பிள்ளையாகும். ஸோ இந்த டேட்டாவை திணிச்சு போட்டோம்னா சேவ் ஆகாது. அந்த டேட்டாவை அதுவே வாங்கி எடுத்துட்டா ஓகே. அது எடுக்கிற முறை தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அழகாக வச்சிருக்கிறான். அது வந்து கேட்குது, என்னம்மா இது, நீங்கள் சொல்லணும், ராஜா இதுதான் மரம் ராஜா, நாங்கள் ஒரு விதையை போட்டோம்னா மரமாக வரும், வாங்க நான் காட்டித்தர்றேன், இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த விதையை போடுறாங்க, உங்கள் புல் அப்படியே அப்சர்வ் பண்ணுது, அதுக்கு தேவையானது அது உறிஞ்செடுக்குது. இந்த ஆய்வை நடத்துகிற ஒரு பொம்பளை, இது உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது ஒரு பொம்பளை, மாரியா மொண்டசரி. அந்த அம்மா பேரில் தான் மொண்டசரி நடத்துகிறாங்களே. அந்த பெண்ணுக்குள்ளே கௌரவம். அவள் எழுதுகிற த அப்சார்பன்ட் மைண்ட் ஒரு புக் உண்டு. நீங்கள் தண்ணியை கீழே ஊற்றி ஸ்பாஞ்சை வச்சுங்கன்னா தண்ணி அப்படி உறிஞ்சி எடுத்துரும். ஒரு புல்ல ஒரு இடத்துல இருக்கிற அறிவு அப்படி உறிஞ்சி எடுத்துருமா.
அந்த அம்மா சொல்றா, நீங்க கொஞ்சம் அறிவை காட்டினா போதும், அது உறிஞ்சு உள்ளக்குள்ள எடுத்துரும். அது எடுக்கிற வயசு என்ன, அது கட்டம் கட்டமா, அது விவரமா அந்த புக்கில் அந்த அம்மா எழுதுறாங்க. அன்பிக்கினிய தாய்மார்களே, அதனால நான் சொல்றேன், நம்ம விட்ட பிள்ளைகள் என்று எண்ணி பார்த்தா நிறைய பிள்ளை. ஒரு பிள்ளை மேலே இருந்து கீழே பாயுது, வீட்டில் பாயுமா? பாயும். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? கால் உடஞ்சிரும், திரும்ப பாயக்கூடாது, திரும்ப பாஞ்சா ஒட்டச்சு போடும், அப்படி நில்லு, அப்படி பாயக்கூடாது. சும்மா தான் பாயுதுன்னு நினைக்கிறீங்களா புள்ள? அது ஏன் பாயுதுன்னு தெரியுமா? வெளிநாட்டில் அதுக்கு டைம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் பாயல்ல, பவுன்சர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. ஓவரா பெரளி பண்ணினா அந்த குள்ளையை கொண்டு போய் மேலேருந்து குதிக்க விடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தா, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணணும்டா, நீங்க பக்கத்துள்ளவரோட பேசினா ஓகே. சின்ன பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும்டா, மேலே இருந்து குதிக்கணும், இங்கே இருந்து அங்கே பாயணும், அங்கேருந்து இங்கே குதிக்கணும். அது அப்போதான் அமைதியாகும். ஸோ அதனால எங்களுக்கு பவுன்சர்ஸ் அந்த பம்பர்ஸ் இல்லைண்டா, நாங்கள் என்ன பண்ணணும்? கீழே தலானியை போட்டுட்டு பெட்டுக்கு மேலேருந்து குதி ராஜா, நான் பார்க்குறேன். இது நம்ம செய்யணும். எதையும் வீணா செய்யல. அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு தாய்மார்களே. ஸோ அந்த ரூட்டில் விட்டோம்டா, மலையகத்தில் பெய்கிற மழையில் கடல் வரைக்கும் ஆறு வந்து சேருதுண்டா, நீங்க ரோட்டு போட்டு கொடுக்கல. ரப்புல் இஸ்ஸத் மேலே இருந்து இது பள்ளமாக்கி அதை மேட்டாக்கி எத்தனையோ கிராமங்களை கடந்து 1000 லட்சக்கணக்கான மக்கள் அந்த தண்ணியை பயன்பெற்று அதை கொண்டு போய் கடலுக்கு சேர்க்க அவன் பிளான் போட்டுட்டான். உங்க புள்ளை எப்படி வரணும் என்று டோட்டல் பிளானும் போடப்பட்டிருக்குது. 1:30 மணிக்கு புள்ள கிடைக்குது, தொப்புள் கொடியை வெட்டுறாங்க. இந்த புள்ளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் தெரியாது. உங்க பக்கத்துல கொண்டு போய் அந்த புள்ளைய போட்டா சின்ன 2:30 மணிக்கு அழுகுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதுவரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ சாப்பிட்டது மலை ஜலமா போயிருக்கு. எல்லாம் மலை ஜலமா போகும், தேவையானது உடம்புக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு தாய்க்கு அப்ப பால் வர ஆரம்பிக்குது. அந்த புள்ள முதல் உணவை சாப்பிடுது. இதுவரைக்கும் வயிறால சாப்பிட்ட புள்ள வாயால சாப்பிட்றத பத்தி ஃபீலிங்கே தெரியாது. இதுவரைக்கும் வயிறால தான் குழந்தை சாப்பிட்டுச்சு. அந்த வாயால எப்படி சாப்பிடணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. நடு ராத்திரியில நீங்க என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாத நேரம் ரப்புல் ஆலமீன் அதுக்கு சாப்பாடு கொடுத்தா 4:30 மணி கண்ணசர பார்க்கும், திரும்ப சின்ன அழுகுது. அந்த பிள்ளைக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் டைமான்னு தெரியாது, இது தஹஜ்ஜுன்னு தெரியாது. எல்லாம் செட்டிங் பண்ணப்பட்டிருக்குது. அதுல நீங்க ஒரு ஆள், நான் ஒரு ஆள். சோ நம்ம பிள்ளைய எல்லாம் அவ்வளவு படைச்சிட்டு கொஞ்சம் வளர்க்கறத நம்ம கையில தந்திருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, அதனால கவனமா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஃபேக்ட் ஒவ்வொன்றுமே நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம பார்க்கிற நேரம் நாம் படிக்கணும் என்ற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தரும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். அன்பான தாய்மார்களே, அதாவது விசேடமாக நீங்க புரியணும். ஸ்பெஷலி பிள்ளைகளை வளர்த்து முடிச்சிடலாம், வளர்க்கலாம். விசேடமாக பொம்பளை பிள்ளைகள் ஸ்பெஷலி அவங்களோட மானம், அவங்களோட பத்தினித்தன்மை மிக முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும். சில விஷயங்களை நம்ம பேச வெட்கப்படுறோம். ஆனால் அசிங்கமான படத்தை உட்கார்ந்து எல்லோரும் பார்க்குறோம். எனக்கு புரியல அது என்னன்னு. இந்த அசிங்கமான அருவருப்பான படத்தை எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க வெக்கம் இல்லையா? பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்ல வெட்கப்படுறோம், சில விஷயங்களை சொல்ல கூச்சப்படுறோம். அந்தந்த வயசு வர்ற நேரம் அந்தந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தாய்மார்களே, நீங்கள் யாருன்னு உங்கள் பிள்ளையோட நிறைய பேசுனீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுத்துன்னு பேசுனீங்களா? அன்பாந்த தாய்மார்களே, ரொம்ப அதாவது நாம் செஞ்ச நிறைய மிஸ்டேக்கு. பிள்ளைகள் வளர்ந்து வர்ற நேரம் அவர்கள் உங்களோட நிறைய அட்டாச் ஆகிடுவாங்க சின்னத்தில். நான் கேட்குறேன், சைக்காலஜியில் ஒரு மெயின் பாயிண்ட் ஒன்று, நம்ம முஸ்லீம்கள் உள்ள பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு மெயின் பாயிண்ட். ஏன் மெயின் பாயிண்ட்டா, இங்கே பிரெயின் பாருங்கள். முஸ்லீம் ஃபேமிலியில் ஒரு புள்ள பன்றி இறைச்சி சாப்பிடாது. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை. பள்ளியில் மிம்பரில் சொன்னாங்களா? இல்லை. அப்போ எங்கே பேசுனாங்க? எப்படி புள்ள இதை சாப்பிடல கேட்டிங்கண்டா, நாங்கள் காலங்காலமாக அருவருப்புன்னு கொடுத்தோம். கிறிஸ்டியன் வீட்டில் அந்த உம்மா எச்சு ஒழுங்கினாங்க. அவங்க காலங்காலமாக டெலிஷியஸ் ஃபுட்டுன்னு வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு அப்படின்னா அது சந்தோஷப்படும். நம்ம புள்ள வெறுக்கு. நீங்கள் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்களா? நீங்கள் வெறுத்தா உங்கள் புள்ள வெறுக்குது. தாய்மார்களை சின்னத்திலேருந்து சிம்பிளாக போதைப் பொருளை வெறுக்க வைக்கலாம். உங்களுக்கு பன்றி இறைச்ச மட்டுமா வெறுக்க வைக்கலும், சிகரெட்டை வெறுக்க வைக்கலாதா? 4 புகை போகிற நேரம், சின்னதாக இருக்கிற நேரம் நீங்களாவே கக்கி நச்சி தூ என்று 4 பாட்டு துப்பி உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை உண்டாக்கினீங்கண்டா அவருக்கு காலத்தில் எலர்ஜிக்கா போயிடும். ஸ்மோக்கிங் கண்டு அவர் ஓடிடுவார். அது ஏலாது. 50 வயசாகி அமெரிக்காவுக்கு போய் போக்க கண்டா அவர் ஓடிடுவார்.
வேணான்னு போயிடுவார். ஏன்டா சின்னத்தில் கொடுத்த சஜஷன்ஸ். தாய்மார்களே அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பெஷலி எல்லாத்துக்கும் கடைசியில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது வலதுன் சாலிஹுன் எது உலகம், அவர்களுக்காக துவா செய்கிற பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விட்டு செல்கிற பிள்ளைகளில் மிக சிறந்த பிள்ளை. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, மிகவும் கவலையான ஒரு விஷயம். வாப்பாட ஜனாசாவை முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த நேரம் ஜனாசா தொழுகைக்கு அழைக்கப்படுவாங்க. ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு ஹசரத் லுகர் தொழுவிச்சார், அசர் தொழுவிச்சார், பெருநாள் தொழுவிச்சார். ஆனால் ஜனாசா மட்டும் தொழுவிக்க மாட்டார். என்ன கூப்பிடுவார், மகனை கூப்பிடுவார், வாப்பாவை கூப்பிடுவார், வாங்க. யாராவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் முன்னாடி வாங்க. ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஒரே ஒரு தொழுகை. நம்ம கிப்லாக்கில் காபத்துல்லா முன்னோக்கி தொழுகிறோம், எதையும் முன்னாடி வைக்க மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு தொழுகையில் மட்டும் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவோம். அதில் சஜதா மட்டும் இல்லை, தலையை போய் கீழே வைக்க மாட்டோம். ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டோன்னா எல்லாரும் பின்னாடி நிற்போம். ஜனாசாவை அடக்கிட்டு தொழவும் மாட்டோம், ஜனாசாவை ஒரு ஓரமாக வச்சு தொழவும் மாட்டோம். ஜனாசாவை இப்படி வச்சு ஆண் ஜனாசாவாக இருந்த தலைமாட்டில் நின்று அந்த ஜனாசாவை தொழுவிப்பார். தொழுவிக்கிறதுக்கு ஹசரத் கூப்பிடுவார். ஏன் அவருக்கு தொழுவிக்க தெரியாமையா? அது லாஸ்ட் மூமெண்ட். பெத்தெடுத்த தாய் இப்போ தன் பிள்ளைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. லாஸ்ட் மூமெண்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தாச்சு. சிரிச்ச மூமெண்ட்டுகள், அழுத மூமெண்ட்கள் நிறைய இருக்குது. இப்போ பிரிகிற மூமெண்ட், வெரி ஃபைனல் மூமெண்ட்டில் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தாய்க்காக வேண்டி துவா செய்கிற கட்டம். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினா, தக்பீரை சொல்லி கைகளை கட்டினா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாங்க. ரெண்டாவது தக்பீர் சொன்ன உடனே அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லப்படும். மூணாவது தக்பீர் சொன்னதுக்கு பிறகு அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ துவா கேட்குற நேரம். ஏன் ஹசரத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் கொடுத்தாங்கண்டா, மிகவும் உணர்வாக ஃபைனல் மூமெண்ட்டில் அல்லாட்ட அழுது அழுது சொல்ல வேண்டிய ஒரு கட்டம். ரப்பே, என்னுடைய தாய் யா அல்லாஹ், என் தகப்பன் யா அல்லாஹ். தாய்மார்களே, நான் இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் ஜனாசாவுக்காக வேண்டியாவது உங்கள் பிள்ளைய ரெடி பண்ணிட்டீங்களா? உங்கள் வளர்ப்பில் உள்ள ஓட்டைகளை மட்டும் நான் ஓட்டையை காட்டுறதுன்னு நினைக்காதீங்க. நாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைய அந்த ஜனாசா, நீங்கள் ஜனாசாவாக நிற்கிற நேரம் உங்கள் மகன் வந்து உங்களை தொழுவிக்கிறதுக்கு அவருக்கு துவா தெரியுமா? அருமையான ஒரு துவா. அந்த துவாவை ஓதி தான் கடைசியில் உங்கள் ஜனாசாவை போய் அடக்கம் செய்யணும். நிறைய பிள்ளைகளுக்கு என்ன ஓதணும்னு தெரியாது. ஒரு ஜனாசா நீண்ட தூரம் நானும் என்னுடைய சகோதரர்கள் கொஞ்சம் பயணம் மேற்கொண்டோம். அவர் ஊருக்கு நிறைய சேவை செஞ்ச ஒரு ஹாஜியார், நல்ல இருந்த ஒரு ஆள், பள்ளிவாசல் தலைவர். ஜனாசாவுக்கு போய் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறோம். ஆனால் மூணாவது தக்பீர் அவருக்காக நிறைய பாவ மன்னிப்பு கேட்பதுக்கும் அந்த துவாவை ஓதுறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம். துவாட பாதி கூட போகல, அவர் மகன் அடுத்த தக்பீரை சொல்லி சலாம் கொடுத்துட்டார். ஒரு மாதிரியா போச்சு. ஏனென்றால் அன்பிக்கினியவர்களே, உங்கள் ஜனாசாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பெருமானார் ஒரு தடவை ஜனாசாவை வைத்து திரைச்சீலை அகற்றி கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. மக்கள் வந்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க. என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இணை வைக்காத 40 பேர் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டால் வெரி ஃபைனல் மூமெண்ட் வஜபத் லஹுல் ஜன்னா. அவர்கள் அழுது அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு ஜன்னாவை வாஜிபாக்கிடுவான். லாஸ்ட் மூமெண்ட் அவங்க சம்பாதிச்ச மக்கள் வர போகிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க கேட்டாங்க, இப்போ அவங்க முன்னாடி நிற்க, அவங்க பின்னாடி இருந்து அவர்களோட பழகினவர்கள், அவருடைய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்து அவர்களுக்காக அழுது கேட்கிற மூமெண்ட், வெரி ஃபைனல் மூமெண்ட் இந்த ஜனாசாவுக்கு. கேட்கிறேன் தாய்மார்களே, உங்க பிள்ளைகளை ரெடி பண்ணிட்டீங்களா? அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு. இந்த துஆ ஓதி தான் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யணும். நான் கேட்குறேன், உங்களுக்குரிய ஜனாசா ஒரு தாயை தகப்பனை பிரிகிற நேரம் ஒரு பிள்ளைக்கு வர்ற உணர்வு, அந்த உணர்வுக்குரிய துவாக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? சஹாபாக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. என் பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமான்னு பார்ப்பாங்க. ஒரு ஜனாசாவை கலந்து கொண்டேன். அது என்னுடைய நண்பர் ஒரு ஆள். உண்மையாக நான் அதிர்ந்து போயிட்டேன். அவருடைய ஜனாசா செய்தியை கேள்விப்பட்டு நான் ஷொக்காயிட்டேன். அந்த ஜனாசா பகல் வேலை கட்டும் வெயிலில் அடக்கம் செய்யப்படுவது. அதனால் எல்லோரும் அங்கே நிற்க, நானும் நின்று ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் அவருக்காக நீண்ட நேரம் துவா கேட்டுட்டு நிற்கிறேன். எல்லோரும் போயிட்டாங்க. அவர் மகன் மட்டும் விடாமல் அழுதுகிட்டே இருக்கிறார். வாப்பா தலைமாட்டில் இருந்து அழுகிறார்.
நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன். எப்போ அழுதாரண்டா, அழுதுகிட்டே தான் வந்தார் என்றாலும் அவருடைய அழுகை எப்போ கூடிச்சென்றா, பாப்பாவை அவர் கபூரில் இறக்கி, கபூரில் அவர் இறங்கி ஜனாசாவை சந்தூக்கில் இருந்து கொடுப்பாங்க. அந்த நேரம் அப்படி தூக்கி வைக்கணும். சின்ன சிறியவரை சிறுசா இருக்கிற நேரம் எத்தனையோ வாட்டி அவங்க வாப்பா தூக்கியிருப்பார். கடைக்கு போய் என்ன வேணும் என்று கேட்டிருப்பார். தேவையானதெல்லாம் கொடுத்திருப்பார். லாஸ்ட் நாள் அன்றைக்கு வாப்பாவை விட்டு பிரிகிற நாளில் அப்படியே வாப்பாவை அரவணைச்சு அவர் அதாவது மண்ணில் கபரில் வைக்க முன்னாடி வாப்பாவை தூக்கணும். வாப்பாவை தூக்குற லாஸ்ட் இதோட நாளா வாப்பா சின்னத்தில் தூக்கின ஞாபகம் இல்லாமல் அவருக்கு வந்திருக்கு. அவர் வாப்பவர் தூக்கி கபரில் வைக்க போறார். அவர் உம்மாவை தூக்கி அவர் கபரில் வைக்க போறார். இப்போ அவங்கள பார்த்து மண்ணை போட போறார். அந்த பிரியா விடை அவரை தேம்பி தேம்பி அள வச்சிச்சு. அன்பிக்கினி அவர்களே, நான் உங்களிடம் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அந்த பிரியாவிடை நேரம் அவர்கள் அழுது அழுது துவா செய்தால் நிச்சயமா நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. உங்க புள்ளைய நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். துவா கேட்கிற புள்ளைய உருவாக்கிட்டீங்களா, அதுக்கு நேரம் கொடுத்தீங்களான்னு நான் கேட்கிறேன். என் கேள்வி நேர்மையா நியாயமான்னு கேட்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அந்த துவா தெரியுமா? அல்லாஹு மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் எங்க வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், வர்ஹம்ஹு இரக்கம் காட்டிரியா அல்லாஹ், அவர் மேல ஒரு ரஹ்மத்தை இறக்கிறியா அல்லாஹ், வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை பொறுத்துக்கொள்யா அல்லாஹ், அவருடைய பிழைகளை பொறுத்துக்கொள்யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு யா அல்லாஹ், அவரை நுழைவிக்க போகிறோம் யா அல்லாஹ், இந்த கபருக்குள்ள நுழைக்க போறோம் யா அல்லாஹ், இந்த நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ். எங்க வீட்டில் அவர் எனக்கு எவ்வளவோ வேலை செய்திருக்கிறார். போன பெருநாள் எல்லோரும் உட்கார்ந்து சகானில் சாப்பிட்டோம் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு உள்ள பெருநாள் அவர் இருக்க மாட்டார் யா அல்லாஹ். எங்க வாப்பா இப்படியெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அவரை கபருக்குள் போடுற நேரம் வைக்கிற நேரம் சங்கையாக்கி விடு யா அல்லாஹ். வக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு, யா அல்லாஹ் விசாலமாக்கிறியா அல்லாஹ், கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ். அவரை நுழைக்கிற நேரம் கபரை நெருக்கி அவரை ரொம்ப நெருக்கி விட்டாத யா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் அவரை தண்ணீரால் குளிப்பாட்டியா அல்லாஹ். நாங்க குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ், நாங்க குளிப்பாட்டிட்டோம். அவருடைய பாவத்தை நீ குளிப்பாட்டியா அல்லாஹ். தண்ணீராலும் குளிர் தண்ணியாலும் பனி கட்டியாலும் குளிப்பாட்டியா அல்லாஹ். வெண்மையான ஒரு ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அதை துவைத்ததுக்கு பிறகு எப்படி வெண்மையா தெரியுமோ எங்க வாப்பா யா அல்லாஹ், அவருடைய எல்லா பாவத்தையும் கழுவிறியா அல்லாஹ். அவருக்கு கடுமையான வேதனையை கொடுத்துறாதையா அல்லாஹ். கபரில் ஓங்கி ஓங்கி அடிச்சிடாதையா அல்லாஹ். அந்த மலக்குமார்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அவர் தப்பு செய்திருந்தால் அந்த மாதிரி வேதனை நடக்குமே அல்லாஹ், அதை செய்திராதையா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் அவருக்கு கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டாக மாற்றி விடியா அல்லாஹ், வீட்டை கொடுத்து விடியா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, அவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா, அவரை சுவர்க்கத்தில் நுழைவித்து விடியா அல்லாஹ் என்று கண்ணீர் மல்க ஃபைனல் மூமெண்ட்ல இத்தனை இரவுகள் தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு துவா கேட்டிருப்பாங்க. இப்போ புள்ளையோட டர்ன். அந்த கேட்குற பிள்ளையை உருவாக்கிட்டீங்களா? இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம். வாப்பாட கபர் எங்கேண்டே தெரியாது, அடக்கியாச்சு மறந்தாச்சு. இவங்க எத்தனையோ கொண்டாட்டம். என்றைக்காவது அடிக்க ஒரு முறை போய் வாப்பாட கபர் பக்கத்தில் போய் யா ரப் என்ற வாப்பாண்டு ஞாபகப்படுத்துகிற அந்த முறை பெண்களுக்கு முடியாது. ஆம்பளை பிள்ளைகள் எத்தனையோ வாட்டி கபர்களை தாண்டி போகிற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், சலாம் சொல்ல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். கபர் வாசிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, எங்களை விட நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று கபர்களை கடந்து போகிற நேரம் ஓதன். வாப்பா கபரை தேடி போய் எவ்வளவோ கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் போய் அங்கே உட்கார்ந்து யா ரப் எங்க வாப்பா யார தெரியுமா, உம்மா கபருக்கு பக்கத்துல போய் யா ரப் எங்க உம்மா யா அல்லாஹ் பழக்கினீங்களா? குர்ஆன் உங்க புள்ள கையில கொடுத்து பாருங்க. அன்பிக்கினியவர்களே, ஐரோப்பா பிள்ளைகள் படிச்சுட்டாங்க, பட்டம் பெற்றுட்டாங்க. பெத்த தாய்க்கு மரியாதை செலுத்த தெரியல. ஒரு பூவையும் சாக்லேட்டையும் வாப்பா கொடுக்குறாரு, உம்மாக்கு போய் கொடுக்குறாங்க காட் பிளெஸ் மை மாம், அவங்க திரும்ப சொல்றாங்க காட் பிளெஸ் மை சன். அங்க உம்மா புள்ள உறவே இல்லை. இவ்வளவுதான். எங்க அவங்கள்ட்ட உம்மா புள்ள உறவை பார்க்கவே இயலாது. தாய்மார்களே,
உங்கள் பிள்ளைய நீங்கள் நல்லா வளர்த்துங்கண்டா குர்ஆன் ஒரு கட்டளை இடுறது. உங்கள் வாப்போட எப்படி பேசணும், உங்கள் உம்மாவோட எப்படி பேசணும். நீங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் உம்மா வாப்பமார்கள் வயசுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஏதாவது பேசினா எடக்கு முடக்கா பேசுகிறாங்கள மாதிரி தோணும். ஏண்டா நம்ம சின்னத்தில் மலைஜலம் கழிச்சிருப்போம், இப்போ அவங்க மலைஜலம் கழிப்பாங்க. அவங்க அந்த நேரம் எங்களை எந்த நோவினையும் இல்லாமல் அழகான முறையில் சுத்தப்படுத்தினாங்க. இப்போ அவங்க மலைஜலம் கழித்தால் கடுமையான பிரச்சனை வந்துடும். அவங்கள வீட்டில் விட்டு விரட்டிடுவோமான்னு சில பேருக்கு தோணும். அந்த கட்டம் வரப்போல் அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டாதீங்க, அவங்கள விரட்டாதீங்க. அவங்க யாரு தெரியுமா? அவங்க யாரு? வக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்களோட சங்கையா பேசுங்க. நீங்க பேசிட்டு இருக்கப்போ அவங்க ஏதோ பேசுவாங்க வந்து, ஆனா அது சபையை குழப்புறமா இருந்தாலும் உங்க தாய். வலா தக்குல்லஹுமா உஃப், சீ என்ற ஒரு வார்த்தை ஒரு உம்மாக்கு பேச இயலாது, சீ என்று சொல்ல இயலாது. அல்லாஹ் பெரியவன். இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த ஞானத்தை தராவிட்டால் இன்றைக்கும் எங்க வாப்பாவுக்கு நான் தலையை தூக்கி பேசுறது இல்லை. ஏனென்றால் சீ என்ற ஒரு வார்த்தை, சீ என்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லு. வலா தக்குல்லஹுமா உஃப், சீ என்று உங்களுக்கு சொல்ல இயலாண்டா. அவங்க கல்புகள் நொந்துரவே கூடாது. மிக கவனமாக அவங்களோட பார்க்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிறகு வபில் வாலிதைனி ஹஸானா, உங்க தாய் தகப்பன நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவங்களோட மிச்சம் நல்லா நடக்கணும். அன்பா அந்த தாய்மார்களை குர்ஆனை கொண்டு போய் உங்க பிள்ளைக்கு கொடுத்தீங்கண்டா, சஹாபாக்கள் தந்த தாய் தகப்பனோட எப்படி நடந்தாங்கன்றதை நீங்க பார்ப்பீங்க. அவங்களுக்கு சீ என்று சொல்ல இயலாது. வலா தக்குல்லஹுமா உஃப், உஃப் என்பது சீ அப்படியும் சொல்ல இயலாது. அவங்களோட ரொம்ப நல்ல நடக்கணும். என்ன சொல்லணுமான்னு தெரியுமா? அல்லாட்ட வக்குல் ரப்பிர் ஹம்ஹுமா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், சின்னத்தில் இருக்க போகல அவங்க எப்படி எங்களுக்கு இறக்கம் காட்டினாங்களோ அப்படி நீ இறக்கம் காட்டிறியா அல்லாஹ். நாங்க உழுந்தா எங்களுக்கு கால் பட்டா எங்க கால் வலிக்கிறத விட எங்க உம்மாக்கு வலிச்சிரும் யா அல்லாஹ். ஒரு நாள் நான் ஐசியூல நின்றா எங்க உம்மா பகலும் சாப்பிடல ராத்திரியும் சாப்பிடல, தொண்டை தண்ணி வத்தி உதடு காஞ்சி தண்ணி குடிக்கவும் இல்லை. புள்ள வந்த பிறகு புள்ளைக்கு எப்படி டாக்டர் என்று கேட்டார்கள். புள்ளைக்கு ஓகே என்ற பிறகுதான் தாகமே வந்துச்சு. அந்த தாயை விரட்டுறதுக்கு தோணினா அந்த தாய்க்கு துவா கேட்க தோணலண்டா. நம் வளர்ப்பில் பிழை விட்டுட்டோம் தாய்மார்களே, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்களை தவறிவிட்டோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாம் முன்மாதிரியா நின்ட்டோன்னு வைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வேற ஊர் வழக்க காட்டி நிற்காதீங்க. ஊரை உலகம் உங்க பிள்ளைய வளர்த்து தருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரி. பெரியவர்களே, ஆண்களே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தகப்பன்மார்களே, தாய்மார்களே, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு டைமை தந்திருக்கிறான். நிச்சயம் அல்லாஹ் கேட்பான், புள்ளையை எப்படி வளர்த்துங்கன்னு கேட்பான். குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். என்ன கேட்பான்டா? நீங்க என்ன கார் வாங்கினீங்க, என்ன பெட்ரோல் அடிச்சிங்க, வீட்டுக்கு நைட்டுக்கு கொத்து எடுத்தீங்களா, டொல்பின் எடுத்தீங்களா, ரைஸ் எடுத்து அதெல்லாம் கேட்க மாட்டான். ஹலாலா சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். புள்ளைக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தீங்களா, அல்லாஹ்வை புரிய வச்சிங்களா, அல்லாஹ் யாருன்னு சொல்லி கொடுத்தீங்களா, ரப்புல் ஆலமீன் கேட்பான். செஞ்சிட்டீங்களா? தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் இவ்வளவு பிஸி, உங்க பிள்ளைய கையோட பிடிச்சி கூட்டி போய் பள்ளியில உட்கார வச்சு அவருக்கு தொழுததுக்கு பிறகு ஜிக்ர் செஞ்சு காட்டினீங்களா? ரப்போட எப்படி பேசணும் என்று பழக்கினீங்களா? பெண் பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் வைத்து உட்கார வச்சு தொழுதுட்டு அல்லாஹ்வோட நான் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, உங்களுக்கு விருப்பமானது அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, ரப்போட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்தீர்களா? தாய்மார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் வழிகாட்டினால் நிச்சயமா அவர்கள் எங்களுக்கு நன்றியுடையவர்களாக நிற்பார்கள். ஏனென்றால் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எங்களுக்கு வழிகாட்டினார். இன்றைக்கும் நீங்க நன்றி செலுத்தலையா? சஹாபி பெண்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அடக்கினது நடு நிசையில. எல்லோரும் அதாவது எடுத்து மண்ணை போடுற சத்தம் கேட்குது. திரும்பி வர்றவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாவை பார்த்து உங்களுக்கு மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து, ஏண்டா அவங்க அந்த பிரியாவுடைய தாங்கவே முடியாத ஒரு நாளாக இருந்தாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பெருமானருடைய மரணத்தை அவங்க வீட்டுக்கு வெளியில் தோழர்கள் நிறைய நின்றாங்க. வீட்டுக்குள்ள மஹ்ரம் அஜ்னபி சட்டம் இருக்குது. வெளியிலிருந்து கேட்டுட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி, ஏண்டா ரசூலுல்லாஹ் வெள்ளி பள்ளிக்கு வரல,
சனிக்கிழமை பள்ளிக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கு வரல, திங்கக்கிழமை காலையில் சுபகு தொழுகைக்கு அசான் சொல்கிற நேரம் நின்று திரைச்சீலை அகட்டினா பள்ளிவாசல். மக்கள் வந்ததை பார்த்து சிரித்தாங்க. ரசூலுல்லாஹ் உம்மத்தை பார்த்து சிரித்த லாஸ்ட் சிரிப்பு திங்கக்கிழமை காலையில் சுபகு தொழுகைக்கான அசான் நேரம் சிரித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் லுகர் நேரம் அசான் சொல்லப்படுகிற நேரம் இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் அவங்களுடைய மரண பிரியா விடைய பொறுத்தளவில் ஜனாசாவுடைய தொழுகை நடந்துகிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் எங்கே மௌத்தாகுறாங்க அங்கே ஜனாசா இருக்குது. வர்றாங்க தொழுவுறாங்க போகிறாங்க, வர்றாங்க தொழுவுறாங்க போகிறாங்க, நடந்துகிட்டே இருக்கு. 3 நாட்கள் ஜனாசா தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் அணி அணியாக வந்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேளை சஹாபாக்கள் யாரும் பார்க்கல. வீட்டுக்குள்ள ஆயிஷா நாயுடைய மடியில ரசூல்லா நிற்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பார்க்க, கண்ணு மேலே பார்க்க, விரல் மேலே நிற்க, ரசூல்லா அல்லாஹும்ம ஃபிர்ரஃபிக்கில் அலான்னு ஒரு வார்த்தை சொல்ல, 3 முறை சொல்ல, அதாவது உயர்வான தோழர்களோட யா அல்லான்னு சொல்ல, கண்ணு மேலே பார்த்துட்டு நிற்க, விரல் கீழே உல, ஆயிஷா நாயுடைய மேல ரசூல்லா சாஞ்சிட்டாங்க. ஆயிஷா நாய் ரசூல்லா இருக பிடிச்சி சொன்னாங்க, மாத்த ரசூலுல்லா, ரசூலுல்லா மௌத்தாகிட்டாங்கன்றாங்க. மாத்த ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம். அந்த மரண செய்தி இன்றைக்கும் நாம் வரலாறில் படிக்கிற நேரம், எக்கச்சக்கமான அறிஞர்கள் படிக்கிற நேரம், அது தெரிந்திருந்தாலும் அந்த பக்கங்களை பெரட்ட முடியாது கண்ணீர் வடிக்காமல். அவ்வளவு கண்ணீர். 1400 ஆண்டு எந்த ஜனாசாவது அடக்கிட்டு 10 வருஷம் கழிச்சா கூட நாங்கள் அழமாட்டோம். 1400 இயர்ஸ் நாம் அழுகிறோம்டா. நம்முடைய பிரியாவிடை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நாம் பிரிந்து போகிற நேரம் இங்கே உம்மா பிரிஞ்சு போகிறாங்களே, எவ்வளோ விஷயம் சொல்லி தந்தாங்களே என்ற அந்த பாடத்தை மீய வச்சுட்டு போகணும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் கையில் ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பர் ஒரு QR கோட். புத்தளத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கண்டா, இன்றைக்கு அதிகமான ஃபித்னாக்கள் வர்றனால ஃப்ரீயாக யூடியூப்களில் நிறைய உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் சில நேரங்களை காலங்களை அந்த மாதிரி செலவழிப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு QR கோட் ஒன்று தருவாங்க. இந்த QR கோடு உங்கள் ஃபோனால் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கண்டா, அதாவது திருமணம் என்று எடுத்துட்டிங்கண்டா, இஸ்லாமிய திருமணம்ண்டா, அதில் முழு பாடமும் இந்த உலகத்தில் தமிழ் பேசும் அறிஞர்கள் என்று இருக்கக்கூடிய நிறைய மௌலவிமார்களுடைய உரைகள் அதில் கட்டம் கட்டமாக சேர்க்கப்பட்டிருக்குது. முதல்ல இதை படிக்கணும், அப்புறம் இதை படிக்கணும், அப்புறம் இதை படிக்கணும். நீங்கள் போய் கிளிக் பண்ணின உடனே உங்கள் பிள்ளைக்கு மார்க்கம் படிக்கணுமெண்டா அந்த யூடியூபுக்குள்ளே போன உடனே அவங்க சொல்கிறாங்க, அதாவது இறை நம்பிக்கை. ஒரு ஆள் ஃபஸ்ட்டுக்கு எதை படிக்கணும், 2வது தொழுகை, 3வது இது சம்பந்தமாக என்னுடைய உரையும் போட்டிருக்கிறாங்களாம். டாக்டர் ஜாக்கிர் நாய்க் இது மாதிரி நிறைய பேருடைய உரைகள் அதில் தொகுக்கப்பட்டு யூடியூப்பில் இருக்கிறதையே வெட்டி அதை தொகுத்து ஒரு சிலபஸ் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஏனெண்டா இதை ஒன்றொண்டா படிச்சுட்டு வர்ற நேரம் எக்கச்சக்கமான அறிஞர்கள் பேசுவது சம்பந்தமான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் படிக்கணும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எனக்கு சொன்னார்கள், அவர்களுக்கு படிக்க சொல்லுங்க, இதை தலைப்பாக எடுங்கன்றாங்க. அதனால் தான் நான் உங்களுக்கு இதை ஊட்டி வலியுறுத்தி சொன்னேன். அன்பிற்கு நீங்க தாய்மார்களே, இப்போ அந்த ஸ்கேன் கோட் கொடுத்துட்டீங்களா? கொடுப்பாங்க. தந்துட்டாங்கண்டா அதை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டீங்கண்டா QR உங்களுக்கு அது வரும். அந்த பாடத்திட்டங்களை நீங்கள் படித்து முடிகிற நேரம் உங்களுக்கு ஓரளவு இஸ்லாமிக் நாலேஜ் வந்துடும். ஃபஸ்ட்லேருந்து படிக்க போக்கில் இறை நம்பிக்கையிலும் தொடக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்பெஷலி குடும்ப வாழ்க்கை, கணவனுடைய கடமை என்ன, மனைவியின் கடமை என்ன, ஒரு பாடநெறிக்குள்ளே நீங்கள் போனால் என்னெல்லாம் படிக்கலாமோ எக்கச்சக்கமான அறிஞர்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அவர்கள் நடத்தின வகுப்புகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறாங்க. நீங்கள் தேடி யூடியூப்ல அங்கங்க போக தேவையில்லை. உங்களுக்கு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையா, கணவன் மனைவியோட பிரச்சனையா, படிக்க ஆரம்பிங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் உங்க வாழ்க்கை மாறும். ஒரு 4 வாரங்கள் இருக்கும். 4 மாதங்களுக்கு முன்னாடி, 1.5 மாதம் முன்னாடி ஒரு ஜும்மாவுக்கு போகிறேன். ஒரு சகோதரர் நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து ஜும்மாவுக்கு வந்திருந்தார். ஜும்மா முடிஞ்சு நான் வெளியே போகிற நேரம் சலாம் தந்தார். உங்களை பார்க்கணுமென்று வந்திருந்தேன் ஜும்மாவுக்கு, இங்கே நீங்கள் வர்றேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த ஊரில் அவர் எனக்கு தொழுகையிலிருந்து நான் வெளியே போகிற நேரம் எனக்கு சலாம் தந்து என்னை கட்டி பிடித்து கொண்டார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையில் நான் இருந்தேன், என் ஒய்ஃபோட பிரிகிற கட்டத்தில் இருந்தேன். அப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடியோ கிடச்சிச்சு. நான் பேசினது அல்ல, அது உண்மையாக நான் பேசினது ரப்புடைய குர்ஆன் ஆயத்.
ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆ குர்ஆன்ல இருக்குது. இந்த துஆவை ஓதுங்க. அதோடைய விளக்கத்தை நான் சொல்றேன். அவருடைய கண்கள் என்னோட பேசப்போக்களை கலங்கிட்டு அவர் சொன்னார், என் வைஃபோட நான் நல்லா வாழுகிறேன், என் வாழ்க்கை மாறிச்சு. அந்த துஆவை உங்களிடமிருந்து நான் படித்தேன், அதோடைய விளக்கத்தை கேட்டேன், நான் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சேன். ஆச்சரியமா இருந்துச்சு. என் வாழ்க்கையோட பிரச்சனை முடிந்தது என்றார். அதனால் இன்றைக்கு உங்களை பார்க்கணும் என்று வந்தேன். இன்றைக்கு நான் பல மாதங்களாக என் வைஃபோட நல்லா இருக்கிறேன், பிரிஞ்சிருவோம் என்ற கட்டம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நான் பார்த்தேன் என்றார். நான் ஏன் இதை சொன்னேன்? நான் பேசவில்லை, திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை தான் நான் சொன்னேன். தாய்மார்களே, உங்க வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்த தீர்வுகளை பற்றி நான் முதலில் பேசினேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்க போக்கல நீங்க எங்க படிக்கணும் என்று திணறீங்கண்டா போங்க, QR ஸ்கேன் பண்ணி பாருங்க, அதில் அவங்க தொகுத்து வச்சிருக்கிறதாக சொல்றார்கள். அவைகளை ஒவ்வொன்றாக படிங்க. அதுவும் இளைஞர் கூட்டம் பாராட்டணும். ஏனென்றால் எக்கச்சக்கமான வேலைகள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பாவத்தில் ஈடுபடுகிற நேரம். எங்க ஊரு, எங்க புத்தளம், எங்க மக்கள் மாறணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அயராது பாடுபட்டு எந்த லாபமும் இல்லாமல் உங்களுக்காக செய்திருக்கிறார்கள் என்றால் உங்க பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பல நாட்கள் என்றும் டேட் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் புத்தளத்துக்கு ஜும்மா வருகிற நாளைக்கு தருகிறேன் என்று சொன்னேன். அதற்காக வேண்டி அவர்கள் நிறைய பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடசாலை அதிபர் உட்பட ஆசிரியர் குலாம் அந்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வுகளை வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படியான நிகழ்ச்சிகள் பலதில் உட்கார்ந்து படிக்கணும் என்ற ஃபீலிங்கோட படித்து நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸும் இருக்கிறது. திருக்குர்ஆனிலும் அழகாக பிள்ளைகளை வளர்ப்பு சம்பந்தமாக எக்கச்சக்கமான தொகுப்புகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. அவைகள் எல்லாமே எடுக்கணும். ஏன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் நீங்கள் படித்தாலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்கிற உபதேசத்தை அறிஞர்கள் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த வகையில் அன்பிக்கினியவர்களே, இந்த நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை பேசுகிற ஒரு அவையாகவும், நீங்கள் உங்கள் பிள்ளையை வளர்க்கணும் என்பந்த அந்த உணர்வை பெறுகிற அவையாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி அமைக்கணும் என்ற பிரார்த்தனையோடு என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நாயன் மன்னித்தருள் புரிவானாக.